ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களை வாழ வைத்தவரே, எங்களை நேசித்தவரே, எங்களை ரட்சித்தவரே, எங்களை வேர்பிரித்தவரே, எங்களை உம்முடைய பிள்ளையாக மடிக்க அதிகாரத்தையும் கொடுத்தவரே, உம்முடைய ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் ஆண்டவரே உமக்கு பிறந்த பிள்ளைகளாகப்பட்டு இயேசு நாமம் என்ற முத்திரையை எங்கள் மீதிலே வைத்திருக்கிறீர் அல்லவா ராஜா. எங்கள் நாடி நரம்புகளிலே மாம்சிகமான ரத்தமோ, உலகத்தின் ரத்தமோ, பாவத்தின் ரத்தமோ, அசுத்தமான ரத்தமோ இல்லாமல் பிடிக்க ராஜா, தெய்வ ரத்தம் எங்களுக்குள்ள பாய்ந்து செல்கிறபடியால் ஆண்டவரே நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டிரே ஆண்டவரே. உமக்கு காட்டும் பயபக்தியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு உலகத்தாரை பார்க்கும் பொழுது, அந்நிய ஜனங்களை பார்க்கும் பொழுது, உலகத்தின் ஜனங்களை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் ஒன்றுக்கு இல்லாத காரியங்களிலே ஆராதிக்கிறார்களே என் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனான உம்மை நாங்கள் ஆராதிக்க எவ்வளவு மோசமா நடந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து சொன்னீரே, இதோ நான் அவர்களை விடுதலையாக்க வந்திருக்கிறேன், என்னை ஆராதிக்க விடுதலை செய் என்று சொன்னீரே கர்த்தாவே. விடுதலை பெற்ற மனுஷன் தான் உம்மை ஆராதிக்க முடியும் ஆண்டவரே. அந்த ஜீவனுள்ள ரத்தம் எங்கள் சரீரங்களிலே, நாடிகளிலே, நரம்புகளிலே பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அடியார்கள் நாங்களை காத்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீ என்ன பேச போகிறீர்? மனுஷன் அப்பம் தின்ன மாத்திரத்திலே அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே அவன் ஆத்துமா பிழைக்கும் என்று சொன்னீரே அப்பா. உன் வார்த்தை எங்கள் இருதயங்களிலே பாயட்டும் அப்பா. உன் வார்த்தை எங்களை தட்டி எழுப்பட்டும் அப்பா. உங்கள் வார்த்தை எங்களை எச்சரிக்கட்டும் அப்பா. உன் வார்த்தை எங்களுக்கு கீழ்ப்படிதலை கொடுக்கட்டும் அப்பா. உன் வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே அன்பை கொடுக்கட்டும் அப்பா. உன் வார்த்தை எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் அப்பா. உன் வார்த்தை எங்களை தட்டி எழுப்பட்டும் அப்பா. தேவனே, சத்தியத்தை கேளு, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. நீ பேசும் பொழுதே நாங்கள் விடுதலை பெறத்தக்கதாக உதவி செய்யும். கர்த்தர் பேசுகிறார் கவனி என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீ பேசும் பொழுது ஏனோ தானம் என்று உட்காராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எனக்காக என்ன பேசுகிறீர்? நான் எதிலே சரியில்லை, நான் இன்றைக்கு மறித்தா எங்கே போவேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கமும் முடிவு எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேளுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் என்னுடைய கூட்டி சேர்த்தபடியாலே நான் அவர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. பயங்கரமான இந்த உலகத்தில் நம்மளெல்லாம் கூட்டி சேர்க்கிறது தேவனுடைய மகா ஒரு கிருபை. ಭಯಂಕರವಾದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸುವುದೇ ದೇವರ ಮಹಾದೊಡ್ಡ ಕೃಪೆ. இந்த வினாடி எத்தனை பேர் சிறைசாலையில் துன்பங்களோடு துயரத்தோடு இருக்கிறார்கள் தெரியுமா? ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳನ್ನು எத்தனை ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. பேர் ஹாஸ்பிட்டல் பரிதவித்து உயிரோடு போராடிக்கிறார்கள் தெரியுமா? ಎಷ್ಟು ಜನ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗಳಲ್ಲಿ ಜೀವ ಸಾವಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ எத்தனை ಹೋರಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பேர் சமாதானம் இல்லாத இந்த நாளிலே தற்கொலை செய்து கொள்ள போறாரு தெரியுமா? ಎಷ್ಟೋ ಜನ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಆತ್ಮಹತ್ಯೆಗೆ ಶರಣಾಗುತ್ತಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? பேர்பட்ட ஒரு பயங்கரமான போராட்டம் உலகத்தில் இருக்கிறது. ಈ ರೀತಿ ಹೋರಾಟಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಿ ಇದ್ದಾವೆ. இந்த நேரத்தில் நம்மளை இப்படியா கிருபையில தாங்கி கொண்டு வந்தார் என்று சொன்னார். அவருக்கு கனத்தையும் மகிமையும் துதியும் செலுத்த ஆரம்பிக்கிறேன். ಈ ಸಮಯ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದಕ್ಕಾಗಿ ಘನಮಾನ ಮಹಿಮೆಯನ್ನು ಅವರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. எவ்வளோ போராட்டம் உங்கள் குடும்பத்தில் வந்த போதிலும், ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಹೋರಾಟಗಳು ಬಂದರೂ ಸಹ, எத்தனை ஆத்மா பல பாகத்தில் சோர்ந்து போனாலும், ಎಷ್ಟು ಸಲ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಸೋತು ಹೋದರೂ ಸಹ தட்டி எழுப்பி நிற்க வைத்து உன் ஆராதிக்கத்தக்கதாக செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று மறந்து விடாதே. ನಿಮ್ಮನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ ನಿಲ್ಲಿಸಿ ಆರಾಧಿಸುವಂತೆ ಮಾಡುವುದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರಿಂದ ಮರೆತುಬಿಡಬಾರದು. தேவன் கொடுக்கிற வாக்கு பாருங்க. ದೇವರು ಕೊಡುವ ವಾಗ್ದಾನಗಳು, நான் உங்களை ஒருபோதும் திக்கற்றலாக விட மாட்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರನ್ನಾಗಿ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. ஒருபோதும் திக்கற்றல அநாதிகளை உங்களை விட மாட்டேன். ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ಅನಾಥರನ್ನಾಗಿ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. நான் உங்களோட இந்த உலக பரியந்தரம் உன்னுடைய மரண பரியந்தரம் நான் இருப்பேன். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಲೋಕದ ಕೊನೆಯವರೆಗೂ, ಮರಣದ ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ. அதிகமாக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஒரே ஒரு வினாடி கண்களை மூடலாமா? ಒಂದು ಕ್ಷಣ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚೋಣವಾ? கண்ணை மூடி ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் அவர்கிட்ட சொல்லு.
ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ಅವರ ಹತ್ರ ಹೇಳಿರಿ. மனுஷங்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் முடியாத காரியங்கள், ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಎಷ್ಟು ಹೇಳಿದರೂ ಆಗದಂತ ಕಾರ್ಯಗಳು, மனுஷனால என்ன முடியுமோ அதைத்தான் முடியும். ಮನುಷ್ಯನಿಂದ ಏನು ಸಾಧ್ಯವೋ ಅದೇ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. நம்மளோட சூழ்நிலைகள தெய்வத்தினால தான் முடியும். ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ದೇವರಿಂದ ಬಿಡಿಸಲು ಸಾಧ್ಯ. அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இருளா இருக்கிறது, ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಸನ್ನಿವೇಶ ಕತ್ತಲಾಗಿದೆಯಪ್ಪ, என்னுடைய குடும்பத்துல சிக்கலா இருக்கிறது, ನನ್ನ ಕುಟುಂಬ ಬಹಳ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿದೆ, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் தடமாடி கொண்டிருக்கிறேன். ಏನ್ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ತಡಬರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஏதோ சில வாசல்கள் எனக்கு மூடப்பட்டது காணப்படுகிறது. ಕೆಲವು ಬಾಗಿಲು ನನಗೆ ಮುಚ್ಚಿದ ಹಾಗೆ ಕಾಣುತ್ತದೆ ಅಪ್ಪ. ஒரு தடவை என்ன மன்னித்து மறந்து விடு. ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ ಮರೆತು ಬಿಡಿ. பிற்காலத்துல செய்த பாவத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ಅದು ಹಿಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಿದ ಪಾಪನ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಹಾಕಬೇಡಿ ಅಪ್ಪ. கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் சுவாமி. ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳಬೇಡಿ ಅಪ್ಪ. மன்னம் உருக்கும்படியோ தேவனாயிருந்தேன். ಕನಿಕರವುಳ್ಳ ದೇವರಾಗಿತ್ತು. உமக்காக நான் எதிர்காலத்துல ஜீவிக்க போகிறேன். ನಿಮಗಾಗಿ ಎದುರುಗಾಲ ನಾನು ಜೀವಿಸಲು ಹೋಗುತ್ತೇನಪ್ಪ. ஒரு தடவை என்ன நினைத்துக்கோ என்று அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಒಂದು ಸಾರಿ ನೆನೆಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். ಖಂಡಿತ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. உங்களுடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதிலளிக்கிற தேவனாயிருப்பார். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂಗೀಕರಿಸಿ ಉತ್ತರ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆசீர்வதியும் ராஜாவே, ಆಶೀರ್ವದಿಸಿರಿಯಪ್ಪ. ஒரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தை நீட்டுமா. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕೈಯನ್ನು ಚಾಚಿಯಪ್ಪ. இதோ என்னுடைய கரம் குறுகவில்லை என்று சொல்லி ನನ್ನ ಕೈ ಮೋಟು ಕೈ ಅಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಪ್ಪ. மன்னித்து மறந்து விட்டு ಕ್ಷಮಿಸಿ ಮರೆತು ಬಿಟ್ಟು ಅಪ್ಪ. தொட்டு சுகமடியும். ಮುಟ್ಟಿ ಸೌಖ್ಯ ಕೊಡಿಯಪ್ಪ. யார் யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறீரோ, ಯಾರ ಮುಖಾಂತರ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ನಿಂತಿದ್ದೀರಪ್ಪ. காலம் கடைசியா இருக்கிறது, நேரங்கள் இந்த உலகத்துல ஓடிக்கொண்டு வருகிறது. ಕೊನೆಯ ಕಾಲ ಸಮಯಗಳು ಓಡುತ್ತಾ ಇದೆಯಪ್ಪ. அவரை தொட்டு நீ உபயோகப்படுத்திக்கோப்பா. ಅವರನ್ನು ಮುಟ್ಟಿ ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಯಪ್ಪ. இந்த உன்னுடைய சபை ಇದು ನಿಮ್ಮ ಸಭೆ ಅಪ್ಪ. யார் யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் இருக்கிறதோ ಯಾರನ್ನು ಎತ್ತಬೇಕು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆಯಪ್ಪ. அவரை சீக்கிரமாக எடுத்துக்கோ, தாமதம் செய்து விடாத சுவாமி. ನಿಧಾನ ಮಾಡಬೇಡಿ, ಬೇಗನೆ ಅದನ್ನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿ ಅಪ್ಪ. ஆசீர்வதியும் அப்பா. ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡಿ. தைரியப்படுத்து, ಧೈರ್ಯಪಡಿಸಿರಿ, பலப்படுத்து. ಬಲಪಡಿಸಿರಿ. குடும்பங்களை காரியங்களை கண்டு சோர்ந்திருக்கிறார்கள், ಕುಟುಂಬ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಿ ಸೋತು ಹೋಗಿದ್ದಾರೆ, தளர்ந்து போயிருக்கிறார்கள். ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದಾರಪ್ಪ. தம்மை தேற்றி பலப்படுத்தி நிற்க வைத்துக் கொள்ளும். ನೀವೇ ಆಧರಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ನಿಲ್ಲಿಸಿ. இன்பமோ துன்பமோ வாழ்க்கையில வரும் அல்லவா? ಕಷ್ಟಗಳು ಸುಖಗಳು ಬಾಳಿನಲ್ಲಿ ಬರುತ್ತವಪ್ಪ. இது உணர்ந்து உமது பிள்ளைகள் உமக்கு ஸ்தோத்திர பலி எடுத்தக்கதாக ஒதுக்கிறது. ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿಯಪ್ಪ. இயேசுவின் நாமத்தால கர்த்தாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். நேரம் கடந்து போகிறபடியாலே ಸಮಯ ದಾಟು தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்யலாம். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. தெய்வ சத்தியத்தை அறக்குறையா பேச எனக்கு இஷ்டமில்லை. ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಅರ್ಧ ಬರವಾಗಿ ಮಾತಾಡಲು ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஏனென்றா சத்தியம் என்பது பரத்திலிருந்து வரக்கூடியது. ಸತ್ಯ ಎನ್ನುವುದು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವುದು. அந்த சத்தியம் தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ಆ ಸತ್ಯವೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಗಿದ್ದಾರೆ. அது ஏனோ தானமா நம்ம கவனிக்கவும் நான் பேசவும் கூடாது, ஆண்டவருடைய கோபம் வரும். ಅದು ಉದಾಸೀನವಾಗಿ ನಾವು ಮಾತಾಡಲಬಾರದು. ಹಾಗೆ ಮಾಡಿದರೆ ದೇವರ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. ஒசேயா புஸ்தகம் 11:8 வாசித்து பாருங்க. ಓಸೆಯ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ ಓದಿ. தானியேல் புக் பக்கத்துல இருக்கும். 11:8 ಓಸೆಯ ಓದಿರಿ. 11:8. ಓಸೆಯ 11:8. ಇಬ್ರಾಹಿಮೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ತ್ಯಾಜಿಸಲಿ? ಇಸ್ರಾಯೇಲೇ, ಹೇಗೆ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಲಿ? ಅಯ್ಯೋ, ನಿನ್ನನ್ನು ಆತ್ಮದ ಗತಿಗೆ ಹೇಗೆ ತರಲಿ? எப்ராயிமே, ಎಫ್ರಾಯಿಮೇ, எப்படி உன்னை கைவிடுவே? ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಲಿ? எப்படி உன்னை மறக்க முடியும்? ಯಾಕೆ ಮರೆಯಲು ಸಾಧ್ಯ? தேவனுடைய அன்பு பாருங்க. ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಗಮನಿಸಿ. ஒரு குற்றவாளி மேலே பாவி மேலே கர்த்தர் மனதுருகிறார் பாருங்க. ಒಂದು ತಪ್ಪಿತಸ್ಥ ಪಾಪಿಯ ಮೇಲೆ ದೇವರ ಕನಿಕರವನ್ನು ಗಮನಿಸಿ. எப்ராயிமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? ಎಫ್ರಾಯಿಮನೇ, ಯಾಕೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಲಿ? எப்படி உன்னை நான் மறந்துட முடியுமா? ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಮರೆಯಲು ಸಾಧ್ಯವಾ? ஒருவேளை நான் உன்னை கைவிட்டேனா, ಒಂದು ವೇಳೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ நான் ಬಿಟ್ಟರೆ, மறந்துட்டேனா, ನಾನು ಮರೆತು ಬಿಟ್ಟರೆ உன் நிலவரம் என்ன ஆகும்? ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ಏನಾಗುತ್ತದೆ? அது என்ன கண்ணால பார்க்க முடியாதல்லவா? ಅದು ನನ್ನಿಂದ ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? ನೀನು ನನ್ನ ಮಗುವಲ್ಲವಾ? எப்படி நீ துன்பங்கள் போராட்டங்கள் மத்தியில் உன்னை பார்க்க முடியும்? ಯಾಕೆ ನಿನ್ನ ಹೋರಾಟಗಳನ್ನು ನಾನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ? உன்னை வெறுக்க முடியவில்லை. ನಿನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಲು ಆಗುತ್ತಿಲ್ಲವೇ?
உன் பாவத்தினால நான் வெறுக்க முடியும், ನಿನ್ನ ಮಾಡಿದ ಪಾಪದಿಂದ ಅಗೆ ಮಾಡಲು ஆனாலும் ಸಾಧ್ಯ. நான் உன்னை வெறுக்க முடியவில்லை. ಆದರೂ ನಿನ್ನನ್ನು ಅಗೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? உலகம் உண்டாவதுக்கு முறையே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ಲೋಕ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲೇ ನಿಮ್ಮನ್ನು தாய் ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. வயிற்றிலே உன்னை வேர் பிரித்திருக்கிறேன். ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲೇ ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದೇನೆ. எப்படி உன்னை வெறுக்க முடியும்? ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲಿ? எப்படி உன்னை மறக்க முடியும்? ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಮರೆಯಲಿ? எப்போ வெறுத்திடுவேன் சாத்தான் காத்திருக்கிறான். ಯಾಕೆ ಮರೆತು ಬಿಡಲಿ ಎಂದು ಸೈತಾನ್ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. எப்போ மறந்துடுவேன் என்று சாத்தான் காத்திருக்கிறான். ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನನ್ನು ಯಾವಾಗ ஒருவேளை நான் உன்னை மறந்தா, ಒಂದು ವೇಳೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರೆ, உன்னை வெறுத்தா, ನಿನ್ನನ್ನು ಹಕ್ಕೆ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ நீ சாத்தான் கையில போய் விடுவா. ನೀನು ಸೈತಾನನ ಕೈಗೆ ஏதா ಹೋಗ್ಬಿಡ್ತೀಯ. சாத்தான் கூர்மை கவனிக்கிறான். ಇದನ್ನು ಸೈತಾನ್ ಆಳವಾಗಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனா உன்னை வெறுக்க வேண்டும். நான் இப்பொழுது ಆದರೆ ನಿನ್ನನ್ನು ಹಕ್ಕೆ ಮಾಡಬೇಕು. ನಿನ್ನನ್ನು ಇವಾಗ உன்னோட பாவத்தினால உன்னை வெறுக்க வேண்டும். ನಿನ್ನ ಪಾಪದಿಂದ ನಿನ್ನ ಹಕ್ಕೆ ಮಾಡಬೇಕು. சாப நிறைஞ்ச பாவத்தினால இருக்கிறாய், உன்னை நான் வெறுக்க வேண்டும். ಶಾಪ ತುಂಬಿದ ಪಾಪ ಮಾಡಿದ್ಯಾ, ಈಗ ನನ್ನನ್ನು ಹಕ್ಕೆ என்ன ಮಾಡಬೇಕು. அறிந்தவனாய் இருந்தாலும் பாவம் செய்கிறா, ನನ್ನನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದರೂ ಪಾಪ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ, உன்னை வெறுக்க வேண்டும் அல்லவா? ನಿನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಬೇಕಲ್ಲವಾ? ஆனால் உன்னை வெறுக்க முடியவில்லை. ಆದರೂ ನಿನ್ನ ಹಾಗೆ ಮಾಡಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. உனக்குள்ள ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கிறது, ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಗುಣವಿದೆ, உன்னை வெறுக்க முடியவில்லை. ನಿನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. உன்னை மறக்கவும் முடியவில்லை. ನಿನ್ನನ್ನು ಮರೆಯಲೂ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? 11:3 ವಾರ್ತೆ பாருங்க. 11:3 ಓಸೆಯ ಓದಿರಿ. உன்னை நான் செமந்து கொண்டு ನಾನು ಎಬ್ರಾಹಿಂಗೆ ನಡೆದಾಟವನ್ನು ಕಲಿಸಿದನು, ಅದನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡೆನು, ತನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದವನು ನಾನೇ ಎಂದು ಅದಕ್ಕೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. நான் எப்ராமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார். நான் உன்னை உருவாக்குனேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ, என் கையால செமந்து கொண்டு வருகிறேன். ನನ್ನ ಕೈಯಿಂದ ಒತ್ತುಕೊಂಡು ಬದುಕುತ್ತಿದ್ದೇನೆ. என் கையில நீ வந்தபோது ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ನೀನು ಬಂದಾಗ எனக்கென்று என்னென்னலாம் செய்வே என்று மனக்கோட்டையை கட்டியிருந்தேன். ನನಗೆಲ್ಲ ಏನೇನು ಮಾಡುತ್ತೀಯ ಎಂದು எனக்காக நீ உபயோகப்படுவா என்று மனக்கோட்டை கட்டியிருந்தேன். ನನಗಾಗಿ ಉಪಯೋಗ ಆಗುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೆನು. ஆனாலும் முடியவில்லை. ಆದರೂ ಆಗಲಿಲ್ಲ. என் திட்டமுள்ள கருத்திலிருந்து நீ சருகி விட்டாய். ನನ್ನ ಉದ್ದೇಶವುಳ್ಳ ಕೈಯಿಂದ ನೀನು ಜಾರಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ. உன்னை வெறுக்க முடியவில்லை, ஆனாலும் ಆದರೂ ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. உன்னை மறக்கவும் முடியவில்லை. ನಿನ್ನನ್ನು ಮರೆಯಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஆகையால உனக்கு மீண்டும் ஒரு சமயத்தை கொடுத்திருக்கிறேன். ಆದರೂ ಮತ್ತೊಂದು ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. எந்த நோக்கத்துக்காக என்னோட கருத்துல உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறேனோ, ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ನಿನ್ನ உன் ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. தாய் கர்ப்பத்திலிருந்து நானே உன்னோட கருத்தை நீட்டி உன்னை பிடித்து கொண்டேன். ನಿನ್ನ ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಕೈ ಚಾಚಿ ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡೆ. அதை மீண்டும் நிறைவேற்றுவாயா? ಅದನ್ನು ಮತ್ತೆ ನೆರವೇರಿಸಿ ಕೊಡುತ್ತೀಯಾ? எப்ராயிமே, ಎಫ್ರಾಯಿಮೇ, உன்னை விட மனமில்லை எனக்கு. ನಿನ್ನನ್ನು ಬಿಡಲು ಮನಸ್ಸಿಲ್ಲ. ஏதோ ஒரு நல்ல குணம் உனக்குள்ள நிக்கிறது, ಯಾವುದೋ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಗುಣ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ. என்னால உன்னை மறக்கவே முடியவில்லை. ನನ್ನಿಂದ ನಿನ್ನನ್ನು ಮರೆಯಲಾಗುತ್ತೇ ಇಲ್ಲ. உன்னை வெறுக்கவும் முடியவில்லை. ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. நான் வெறுக்காமல் இருக்கிறபடியாலே, ನಾನು ತಳ್ಳದೆ நான் மறக்காமல் இருக்கிறபடியாலே ಮರೆಯದೆ ಇರುವುದರಿಂದ ஜீவனோடு இருக்கிறாய். ಜೀವಂತವಾಗಿದ್ದೀರಾ. இல்லையாயே? ಇಲ್ಲದಿದ್ದರೆ நான் ஒரு க்ஷணம் மறந்திருந்தா, ನಾನು ಒಂದು ಕ್ಷಣ ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದರೆ. நோவா காலத்துல தேவன் ஒரு க்ஷணம் மறந்தாரா? ನೋವಾ ಕಾಲದ ದೇವರು ಒಂದು ಕ್ಷಣ ಮರೆತರಂತೆ. இந்த பூலோகத்தை ஒரு க்ஷணம் மறந்தபடியாலே ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಕ್ಷಣ ಮರೆತು ஜலத்தினால் இந்த உலகமும் அழிஞ்சு போச்சா பாருங்க. ನೀರಿಂದ ಲೋಕವೇ ನಾಶವಾಯಿತಂತೆ ನೋಡಿ. ஒரே ஒரு க்ஷணம் அவர் மறந்திருந்தாரா? ಒಂದೇ ಕ್ಷಣ ಅವರು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த பூலோகத்தை பிடித்து கொண்டிருக்கிறவர் ஒரு க்ஷணம் ಅಕ್ರಮத்தை ಕಂಡು ಕೈ ಬಿಟ್ಟಿட்டாரா? ಈ ಭೂಲೋಕವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಅಕ್ರಮವನ್ನು ನೋಡಿ ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಾರಂತೆ ಒಂದು ಕ್ಷಣ. இந்த உலகத்துக்கு தீர்ப்பாய் விட்டாரா? ಈ ಲೋಕಕ್ಕೆ ತೀರ್ಪು ಬರಲಾರಂಭಿಸಿತು. ஜலத்தினால எல்லாம் அழிஞ்சு போச்சு. ನೀರಿನಿಂದ ಎಲ್ಲವೂ ನಾಶವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. நான் மட்டும் உன்னை வெறுத்தா, ನಾನು ಮಾತ್ರ ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟಿದ್ದರೆ ஒரே ஒரு க்ஷணத்திலே ಒಂದೇ ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ உன் குடும்பம் நீ எதிர்பார்க்கிற காரியங்களல்ல, எதிர்பாராதெல்லாம் பயங்கரங்கள் நடக்கும் அல்லவா? ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀನು ಎದುರು ನೋಡದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತು ಬಿಡುತ್ತಿತ್ತು ಅಲ್ಲವಾ? உன்னை வெறுக்காமல் இருக்கிறபடியாலே ನಿನ್ನ ತಳ್ಳಿ ಬಿಡದೆ ಇದ್ದುದರಿಂದ உன் குடும்பத்தோடு இருக்கிற. ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? நான் வெறுத்திருந்தா ನಾನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿದ್ದರೆ உன் குடும்பம் செல்லாபடியா இருக்கும். ನಿನ್ನ ಕುಟುಂಬ மூலைக்கு ஒரு போயிருக்கீங்க. ಮೂಲೆ ಮೂಲೆಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬರು தேவனாகிய நான் உன்னை வெறுக்கவில்லை, ದೇವರಾದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು மறக்கவில்லை. எப்ப வெறுக்கவில்லையோ நான் உன்னை மறக்கவில்லையே. ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ತಳ್ಳಿ ಬಿಡಲಿಲ್ಲವೋ ಮರೆಯಲೇ ಇಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? என்னுடைய அன்பு
ನನ್ನ ಪ್ರೀತಿ. 49:15 ஏசாயா. ಯೆಶಾಯ 49:15 ನೋಡುವಾಗ, நாம் மறந்தது போல உன் தாய் ஒருவேளை உன்னை மறந்துடுவா. ನಾನು ನಿನ್ನ ತಾಯಿ ನನ್ನ ಮರೆದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ತಾಯಿ ಮರೆತು ಬಿಡುತ್ತಾಳೆ. ಆದರೂ நான் உன்னை மறக்க மாட்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯಲಿಲ್ಲ. 49:15 மடமடன் எடுத்து வாருங்க. ಒಬ್ಬ ಹೆಂಗಸು ತಾನು ಎತ್ತ ಮಗುವಿನ ಮೇಲೆ ಕರುಣೆ ಇಡದೆ ತನ್ನ ಮೊಲೆಕೂಸನ್ನು ಮರೆತಾಳೆ. ಒಂದು ವೇಳೆ ಮರೆತಾಳು, ನಾನಾದರೂ ನಿನ್ನನ್ನು ಮರೆಯೇ தேவனே, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தெய்வத்தை காட்டிலும் இரண்டாவது பாசம் தாய் பாசம் தான் பிடிக்கு. ದೇವರಿಗಿಂತಲೂ ಕೆಳಗಿನ ಒಂದು ಆಸೆ ತಾಯಿಗೆ ಮಾತ್ರ. தகப்பனுடைய பாசம் அது மூணாவது. ತಂದೆಯ ಆಸೆ ಮೂರನೆಯ ದಿಕ್ಕುಭಾಗ. தாய் பாசம் மகா பெருசு. ತಾಯಿಯ ಪಾಸ ಎರಡನೇ ಮಹಾ ದೊಡ್ಡದು. தன்னை உயிரை கொடுத்தாவது மீட்டுக்கொள்வா. ತನ್ನ ಜೀವ ಕೊಟ್ಟಾದರೂ ರಕ್ಷಿಸುತ್ತಾಳೆ. ஆனால் அவளும் மறந்துடுற நாள் வந்துடுச்சு. ಆದರೆ ಅವಳು ಮರೆಯುವ ದಿವಸಗಳು. போன வாரம் பார்த்தேன், ಹೋದ ವಾರ ನೋಡಿದರಯ್ಯ, குப்பை தொட்டில ஒரு குழந்தைய போட்டு போயிருக்கிற பெத்துவோ. ಕಸದ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಎತ್ತಿದವಳು ಆ ಮಗುವನ್ನು ಬಿಸಾಡಿ ಹೋಗಿದ್ದಾಳೆ. தேவபிளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் சொன்ன வார்த்தை மறக்க மாட்டாள், ஆனாலும் மறந்துடுவா. ದೇವರು ಮರೆತು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. அங்க தாயோட அன்பு தோத்து போகிறது பாருங்க. ಅಲ್ಲಿ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ ಸೋಲುಂಟಾಗುತ್ತದೆ ನೋಡಿರಿ. அந்த குப்பை தொட்டில இருந்து நான் உன்னை எடுத்துக்கொண்டேன். ಆ ಕಸದ ತೊಟ್ಟಿಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡೆ. தாய் ஒரு விசிறி போட்டு இருக்கலாம். ನಿನ್ನ ತಾಯಿ ನಿನ್ನನ್ನು ಎಸೆದು ಬಿಟ್ಟಿದ್ದಾಳೆ. அந்த குப்பை தொட்டில இருந்து உன்னை எடுத்துக்கொண்டேன். ಆ ಕಸದ ಗುಂಡಿಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿದ್ದೇನೆ. தேவபிளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? ನಾನು ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಮರೆಯಲಿ? யாரு மறந்தாலும், ಯಾರು ಮರೆತು ಬಿಟ್ಟರು, யாரு வெறுத்தாலும், ಯಾರು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರು, வெறுக்காத தேவனாகிய நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ತಳ್ಳಿ ಬಿಡದ ದೇವರಾದ ನಾನು ಮರೆಯುವುದೇ ಇಲ್ಲ. என்ன மட்டும் ஆண்டவர் என்ன மறந்திருந்தா, ನನ್ನನ್ನು ದೇವರು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದರೆ நான் தற்கொலை செய்து கொண்டு பேயா உலகத்தில் சுத்தி கொண்டு இருந்திருப்பேன். ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡು ದುರಾತ್ಮವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಸುತ್ತುತ್ತಾ ಇದ್ದೆ. என் தாயை மீட்க முடிஞ்சிச்சா? ನನ್ನ ತಾಯಿ ರಕ್ಷಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ? முடியாது. ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனா ಆದರೂ அவர் நடுவில் வந்து விட்டார். ಅವರು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟರು. என்னை செம்து கொள்ள ஆரம்பித்தார். ನನ್ನನ್ನು ಒತ್ತುಕೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸಿದರು. அதுக்காகவே நான் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ಅದಕ್ಕಾಗವೇ பேருக்காகவோ ಸೇವೆಯಲ್ಲಿ, பணத்துக்காகவோ அந்தஸ்துக்காக இந்த ஊழியத்தை செய்யவில்லை. என் ஆத்மா ஆண்டவருடைய நன்றிக்காக செய்கிறேன். ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕಾಪಾಡಿದ ಕೃತಜ್ಞತೆಗಾಗಿ ಅಯ್ಯ ಸೇವೆಯನ್ನು நான் பேயா சுத்தி இருப்பேனே, ನಾನು ದುರಾತ್ಮ நரகத்துக்கு போயிருப்பேனே. ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தர் என் தாமதம் செய்திருந்தா, ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ ದೇವರು ನಿಧಾನ ಮಾಡಿದರು. திடீரென்று பரலோகத்தில் ஓடி வந்து விட்டா. ತಕ್ಷಣ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದರು. அந்த விஷயத்தை வாங்கி விசிறி போட்டா. ಆ ವಿಷವನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಡಿ என்னை அணைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். ನನ್ನನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸಿದರು. அன்றைக்கு அணைத்தவர் இதுவரைக்கும் என்னை அணைத்துக் கொண்டிருக்கிறார். ಅವತ್ತು ಆಲಂಗಿಸಿದವರು ಇದ್ದು துன்பங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, ಕಷ್ಟಗಳು சோதனைகள் வரும்போது, ಶೋಧನೆಗಳು வியாதிகள் வரும்போது ಕಾಯಿಲೆ ಬರುವಾಗ என்னை அணைத்துக் கொண்டிருக்கிறவரா. ನನ್ನನ್ನು ಆಲಂಗಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. என்ன மட்டுமா? ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ உங்களை எல்லாரையும் அணைத்துக் கொண்டு வருகிறார். ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಲಂಗಿಸಿಕೊಂಡು எப்பொழுதும் நன்றியாரு தேவபிள்ளையே. ಯಾವಾಗಲೂ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿ அவர் மறக்கிற சபா வேண்டாம் அவனுக்குள்ள. ಅವರನ್ನು ಮರೆಯುವ ಸ್ವಭಾವ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. அவர் மறக்காத ஒரு தெய்வம். ಅವರು ಮರೆಯದಂತಹ ದೇವರು. 44, 22, 23 ஏசாயால வார்த்தை பாருங்க. 44, 22, 23 ಯೆಶಾಯ ಓದಿರಿ. உன்னோட பாவத்தை நான் மன்னிக்கிறவராயிருந்து, ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವನಾಗಿದ್ದೆನು. ನಿನ್ನ ದ್ರೋಹಗಳನ್ನು ಮಂಜಿನಂತೆ ಪರಿಹರಿಸಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮೋಡದಂತೆ ಹಾರಿಸಿದ್ದೇನೆ, ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೋ. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேல் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாவங்களை மன்னித்து ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ சாபத்தை நீக்கி ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸಿ மறக்காத ஒரு தெய்வமா நம்மளை பிடித்துக் கொண்டாரா. ಮರೆಯದಂತ ದೇವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರಂತೆ. ஒரு கேவலமான ஒரு பாவியை பார்த்து நம்ம அசட்டை செய்கிறோம். ಒಂದು ಕೇವಲವಾದ ಒಂದು ಪಾಪಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುತ್ತೇವೆ ನಾವು. ஆனா அவர் அசட்டை செய்கிறவரல்ல. ಆದರೆ ಅವರ ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವ ஓடி வந்து அவர் பிடித்துக் கொள்கிறவரார். ಓಡಿ ಬಂದು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. 56 வருஷமாக இயேசு சுவாமியை ருசித்தே, 56 ವರ್ಷಗಳಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ರುಚಿ சொந்த பந்தங்களை பார்த்தே, ಸ್ವಂತ ಬಂಧು ಬಳಗದ விசுவாசிகளை பார்த்தே, ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನೋಡಿ எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாதிரி கலரா திரும்புறாங்களோ தெரியுமா? உலகத்துல ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ಬಣ್ಣವಾಗುತ್ತದೆ, அவளுக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டும், அவளுக்கு ஏத்த மாதிரி நான் நடந்தா
ஆஹா அருமையான ஊழியக்காரர். ಅವರಿಗೆ ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಮಾತಾಡಿದರೆ ವಿಶೇಷವಾದ ಸೇವಕರು ಎನ್ನುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ அவங்க பாவங்களை கண்டிக்கும் போது ಅವರ ಪಾಪಗಳು ಖಂಡಿಸುವಾಗ நான் சத்துரம் மாறி விடுகிறேன். ಶತ್ರುವಾಗಿ ಬಿಡುತ್ತೇವೆ. இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு வந்திருக்கேன். ಇದನ್ನೆಲ್ಲ ಗಮನಿಸುತ್ತೇವೆ. ஆயிரக்கணக்கான விசுவாசிகளோட பழகி இருக்கிறேன். ಸಾವಿರ ಗಟ್ಟಲೆ ವಿಶ್ವಾಸಿಗಳ அரசியல் ಮಧ್ಯೆ, தலைவர்களோட பழகி இருக்கிறேன். ರಾಜಕೀಯ ನಾಯಕರ சொந்த ಮಧ್ಯೆ, பந்துகளோட பழகி இருக்கிறேன். ಬಂಧು ಬಳಗದವರ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. சமயத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை உபயோகப்படுத்துவார்கள். ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗ அந்த ಮಾಡಿ சமயம் ஆன பிறகு ಆ ಸಮಯ ಆದ ಮೇಲೆ தூக்கி வெளியே போடுவார்கள். ಎತ್ತಿ ಆಚೆ ಬಿಸಾಡಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ಆದರೆ ದೇವರು ಆ ರೀತಿಯವರು எல்லா சமயத்துமாக பிடித்துக் கொள்கிறவர் அல்ல. ಎಲ್ಲ ಸಮಯಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய அன்பு மாசற்ற அன்பு. ಅವರ ಪ್ರೀತಿ ಕಲ್ಮಶವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, அவர் இறுக்கி பிடித்துக்கு மத்தியான வேலை ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. உன்னை மறக்காத இருக்கிறார் என்று மறந்து விட வேண்டாம். ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯದೆ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಅವರನ್ನು ಮರೆತು நீ ಬಿಡಬೇಡಿ. உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அவர் மறக்காதபடி இருக்கிறபடியாலே, ನೀವು ஒரு ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ வெறுக்காதபடி இருக்கிறபடியாலே, ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡದೆ ಇರುವುದರಿಂದಲೇ அவர் மறக்கவில்லை. அவர் இறக்கம் காட்டிக்கொண்டே வருகிறார். ಅವರು ಮರೆಯದಂತೆ ಕನಿಕರ ತೋರಿಸಿಕೊಂಡೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் எப்பேற்பட்ட தெய்வமா இருக்கிறார். ಅವರು ಯಾವ ರೀತಿಯ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இப்பொழுது அவருக்கு ஒரு பேர் வைக்கலாமா? ಇವಾಗ ಅವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರು ಕೊಡೋಣ. யுக யுகமாக மறக்காத ஒரு தேவன் அவர். ಯುಗ ಯುಗವಾಗಿ ಮರೆಯದಂತಹ ದೇವರವರು. யுக யுகமாக ಯುಗ ಯುಗವಾಗಿ ஒரு நாள் நினைவில் வச்சுக்கிறவர் அல்ல, ಒಂದು ದಿವಸ ನೆನಪಿನಲ್ಲಿ அரை நாள் நினைவில் வச்சுக்கிறவர் அல்ல, ஒரு ஒரு மாத நினைவில் வச்சுக்கிறவர் அல்ல. ಒಂದು ತಿಂಗಳ யுக ನೆನೆಸುವ யுகமா நான் உன்னை மறக்க மாட்டேன். ಯುಗ ಯುಗದಿಂದಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. நான் உன்னை மறக்காத தேவனா இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯದ ದೇವರಾಗಿ எப்ராயிமே, ಎಫ್ರಾಯಿಮ್, நான் எப்படி உன்னை மறக்குவேன்? ಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು எப்படி உன்னை ಮರೆಯಲಿ? வெறுக்குவேன்? ಯಾಗಿ ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿಬಿಡಲಿ? தாய் வயிற்றிலிருந்து என் கையில உன்னை செமந்து கொண்டிருக்கிறார். ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒತ್ತುಕೊಂಡು நீ யார் தெரியுமா? ನೀನು ಯಾರು ಗೊತ್ತಾ? என்னுடைய திட்டம், ನನ್ನ ಉದ್ದೇಶ, என்னுடைய திட்டம் நிறைவேற வரைக்குமாக ನನ್ನ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಿಸುವವರೆಗೂ என் கையில இருந்து உன்னை விட மாட்டேன். ನನ್ನ ಕೈಯಿಂದ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன்னை வெறுக்க மாட்டேன். ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿವುದಿಲ್ಲ. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சாத்தான் என்ன செய்து விட்டானா? ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಸೈತಾನ್ ಏನು ಮಾಡಿದನೆಂದು தலையை கொம்பை கொம்பை இடிச்சுக்கிறானா? ತಲೆಗೆ ಹೋಗಿ ಒಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. அவனை ஒன்னும் செய்ய முடியவில்லையே. ಅವರನ್ನು ಏನು அவளை ஒன்றும் செய்ய முடியவில்லையே. ಏನು ಮಾಡಲಾಗುತ್ತಿಲ್ಲವೇ? எப்ராயிமே, உன்னை என்னென்னவா நான் செய்ய வேண்டும் என்று வந்தது. ಎಫ್ರಾಯಿಮೇ, ನಿನ್ನ ಏನೇನೋ ಮಾಡಬೇಕೆಂದು ಬಂದೇನೆ. அவர் வெறுக்கலையே, உன்னை நான் என்ன செய்யறது? ಅವರು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಲಿಲ್ಲ, உன்னை ನಾನೇನು மறக்கலையே, ಮಾಡಲಿ? அவர் நான் என்ன செய்யறது? ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ಮರೆಯಲಿಲ್ಲ, ನಾನೇನು ಮಾಡಲಿ? தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳು, கைவிடாத ஒரு தேவன். ಕೈ ಬಿಡದ ದೇವರು. நல்ல உத்து பாருங்க. ಒಳ್ಳೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ. உங்க கைகளை அவர் பிடித்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಅವರು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. உங்க கண்ணு தான் காணவில்லை, ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಕಾಣಿಸುತ್ತಿಲ್ಲ, உங்க கை உணரவில்லை. ನಿಮ್ಮ ಕೈ ನಿಮ್ಮ ಮುಖ ಗ್ರಹಿಸುತ್ತಿಲ್ಲ. ನೀವು பிசாசுக்கு தெரியும், ಸೈತಾನನಿಗೆ ಗೊತ್ತು. கர்த்தர் இவனை பிடித்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ಇವನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, இவளை பிடித்து கொண்டிருக்கிறார். ಇವಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. என்னோட திட்டம் பழிக்காது, ನನ್ನ ತೀರ್ಮಾನ என்னோட ಆಗುವುದಿಲ್ಲ, தீர்மானம் நடக்காது. ನನ್ನ ತೀರ್ಮಾನ ಇವಳ ಮೇಲೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சிலுவை மேலே ಕೆಲವರ ಮೇಲೆ கர்த்தர் தொங்கும் போது ದೇವರು ಬೀಳುವಾಗ பிசாசு பார்த்தானா? ಸೈತಾನ ನೋಡಿದನಂತೆ. என்ன சொன்னானா தெரியுமா? ಏನು ಹೇಳಿದನಂತೆ ಗೊತ್ತು? நீ கைவிடு. ನೀನು ಅವರ ಕೈ ಬಿಡು. பாருங்க, பிடிச்சுன்னு எப்படி தெரியும்? ಅವರು ಹಿಡಿದು ಬರುವುದು ಹೇಗೆ ಗೊತ್ತು ಅವನಿಗೆ? நீ சிலுவையில் அவனை பிடித்து கொண்டிருக்கிறார். ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? விட்டு அவனை உன்னை மறுதளிக்கிறான் பாருங்க. ಬಿಡು, ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಮರದಳಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. விட்டுட்டாராம். ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರಂತೆ. ஆனா ಆದರೆ கிருபை பிடித்து கொண்டது, ಕೃಪೆ ಹಿಡಿದುಕೊಂಡಿತ್ತಂತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்படித்தான் சொன்னார். ಆಗಲೇ ಹೇಳಿದರು. சிலுவை மேலே, என் தேவரே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டாய்? ಸಿಲುವೆ ಮೇಲೆ ಹೇಳಿದ್ರು, ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿರಿ? நான் கைவிடலப்பா. ನಾನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. சாத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான், கைவிடு என்று. ಸೈತಾನ್ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಅವರು ಕೈ ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ. நீ கைவிட அவன் ஜெயிச்சிடுவா, ನೀನು ಕೈ ಬಿಟ್ಟರೆ கைவிட்டே அவன் தோத்துடுவா. ಅವನು ಕೈ ಬಿಟ್ಟರೆ ಅವನು ಸೋತು ಬಿಡುತ್ತಾನೆ. விட்டுட்டார், சிலுவை மேலே விட்டுட்டார். ಸಿಲುಬೆ ಮೇಲೆ ಕೈ ಬಿಟ್ಟು சிலுவையில கோடிக்கணக்கான ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೋಟ್ಯಾಂತರ ರಹಸ್ಯಗಳು ಅಡಗಿವೆ. விட்ட உடனே ಕೈ ಬಿಟ್ಟ ತಕ್ಷಣ, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டா? ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ದೇವರೇ, ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿರಪ್ಪ? இல்லை, கைவிடவில்லை. ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. கீழே கிருபை என்ற கரம் பிடித்துக் கொண்டது. ಕೆಳಗಡೆ ಕೃಪೆ ಎಂಬ ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡಿದೆ. அப்பொழுதுதான் கிருபை என்ற கரம் பிடித்தபடியல்லத்தா ಕೃಪೆ ಎಂಬ ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದರಿಂದ நான் முடித்தேன் என்று சொல்லிவிட்டார். ನಾನು ಮುಗಿಸಿದೆ ಎಂದು ಹೇಳಿದ. தனாவிய கர்த்தர்களை ஒப்பு கொடுத்து விட்டு ನನ್ನ ಆತ್ಮನು நான் முடித்தேன் என்று சொல்லிவிட்டார். ನಾನು ಮುಗಿಸಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. தேவப்பிள்ளை,
ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்பொழுதும் கைவிடாதே. ಯಾವಾಗಲೂ ಕೈ ಬಿಡದ ದೇವರು. உன்னை விட்டு விலக மாட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிட மாட்டேன். ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தாய் வைத்திருந்து என்னை பிடித்து கொண்டு வந்தார். ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எத்தனையோ தடவை சுவாமி என் கை விட்டுடு, ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಕೈಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು, இந்த ஊழியம் என்னால் முடியவில்லை, ಈ ಸೇವೆ ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஆனாலும் விடவில்லை. ಆದರೂ ಅವರು ಬಿಡಲಿಲ್ಲ. உன்னை கரம் பிடித்து இந்த ஊழியத்தை நடத்துவேன், ನಿನ್ನ ಕೈ ಹಿಡಿದು ಸೇವೆಯನ್ನು ನಡೆಸುವೆ. உன்னோட நின்று இந்த ஊழியத்தை நடத்துவேன், ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ உன்னோட பேசி இந்த ஊழியத்தை ನಿನ್ನ நடத்துவேன். ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡಿ ಸೇವೆ ನಡೆಸುತ್ತೇನೆ. பாதாள லோக சக்திகளை மேற்கொள்ள கூடாது, ಪಾತಾಳ ಲೋಕ ಶಕ್ತಿಗಳು ಜಯಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. அத்தனை ஆவிகளையும் உன் காலடியில போடுவேன் மகனே. ಅಷ್ಟು ಆತ್ಮಗಳನ್ನು ನಿನ್ನ ಕಾಲ ಕೆಳಗಡೆ ಹಾಕುತ್ತೇನೆ. ஆயிரக்கணக்கான ஆத்மங்களோட நீ பரலோகத்துல இருப்பாய். ಸಾವಿರ ಗಂಟೆ ಆತ್ಮಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುತ್ತೀರಾ. தைரியமாயிரு, ಧೈರ್ಯವಾಗಿ திருடமாயிரு. ದೃಢವಾಗಿರಿ. என் கிருபையோ ನನ್ನ ಕೃಪೆಯು ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது, ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. ஆகையாலே என் ஆண்டவராகிய ஸ்தோத்திரிக்கிறேன். ಹಾಗಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆகையால படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நோய்கள் பிடித்தாலும் அவரை விடாதபடிக்கு பேச ஆரம்பித்துக் கொண்டு வருகிறேன். ನೋಯಿಗಳು ಎಷ್ಟೇ ಹಿಡಿದರೂ ಸಹ 57 வருஷமாக சத்தம் விட்டு கொண்டே இருக்கிறேன். 57 ವರ್ಷಗಳಿಂದ ಅಯ್ಯ ಹೇಳುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ. 59 வருஷத்துல அவரை கொளித்துக் கொண்டே இருக்கிறேன். 59 ವರ್ಷಗಳಿಂದ ಬಗಳುತ್ತಲಿದ್ದಾರೆ. என்னை பலப்படுத்திக் கொண்டே வருகிறார், ಬಲಪಡಿಸಿಕೊಂಡೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. என்னுடைய சரீரத்தில் எவ்வளவு பலவீனங்களை சாத்தான கொண்டு வந்தாலும், ಶರೀರ ಎಷ್ಟು ಬಳಲಿ ಹೋಗುವಂತೆ ಸೈತಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. கண்களிலே பலவீனங்களை கொண்டு வந்தாலும், ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ என் ஆர்த்த பலவீனங்களை கொண்டு வந்தாலும், ಆತ್ಮದಲ್ಲಿ ತೊಳಲುತ್ತೆ ಕಂಡು ಬಂದರು. என்னை நீக்கி வைத்துக் கொண்டு வருகிற தேவன் மகா பெரியவராக. ஆகையால தேவ பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ದೇವರು விடாத தேவன் இருக்கிறபடியாலத்தான். ಕೈ ಬಿಡದ ದೇವರು ಇರುವುದಿಲ್ಲ. இல்லாட்டி நீங்க எத்தனை பேர் பின்வாங்கிய சபையை விட்டு போயிட்டு இருக்கீங்க. ಎಷ್ಟೋ ಜನ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் பிடித்து கொண்டிருக்கிறார், ಅವರು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், ಅವರ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ஒரு ನೆರವೇರಿಸಬೇಕು. குடும்பங்களை ஆஸ்வதிக்க வேண்டும், ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ஒரு ಆಶ್ರಯಿಸಬೇಕು. பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டும், ಮಕ್ಕಳನ್ನು ಆಶ್ರಯಿಸಬೇಕೆಂದು அவருடைய கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எப்போ வரைக்கும் பிடித்து கொண்டிருக்கிறாரோ ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತಾರೋ அது வரைக்குமாக சாத்தானுக்கு ஜெயம் இல்லை. ಅದುವರೆಗೂ ಸೈತಾನನಿಗೆ ಜಯವೇ ಇಲ್ಲ. நீ நினைச்சுட்டு சாத்தான் ஜெயம் பெற்றுடான், ನೀವು ಎನಿಸಿದರೆ ಸೈತಾನ್ ಜಯ இல்லவே இல்லை, ஜெயம் பெற முடியாது. ಅವನು ಜಯ ಹೊಂದಲಾಗುವುದಿಲ್ಲ. ராத்திரி 1 மணிக்கு என்னை பாதாளத்தை கூப்பிட்டு கொண்டு போனார். ರಾತ್ರಿ 1 ಗಂಟೆಗೆ ಅಯ್ಯನವರನ್ನ ಪಾತಾಳಕ್ಕೆ மரித்து போன ஆத்மாக்கள் எப்படி போய் சேர்கிறது என்று சொல்லி காமித்தார். ಸತ್ತು ಹೋದ ಆತ್ಮಗಳು ಯಾಗ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಸೇರುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿದರು. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஆத்மாக்கள் ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ಆತ್ಮಗಳು எப்படி போகிறது என்று பாதாளத்தை காட்ட ஆரம்பித்தார். ಯಾಗೆ ಹೋಗುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ ಪಾತಾಳದಲ್ಲಿ ತೋರಿಸಿದರು. பயங்கர கூச்சல், ಅದು ಭಯಂಕರವಾದ ಕಿರಿಚಾಟ. 2 கரங்களை நீட்டி ನಾನು உலகத்தை கூப்பிட்டு கொண்டு வருகிறேன். 2 ಕೈಯನ್ನು ಚಾಚಿ ಲೋಕವನ್ನು ಅಯ್ಯ ಕೂಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மரண நதி போய்கொண்டிருக்கிறது, அதை அடித்துக்கொண்டு போக கூடாது. ಮರಣ ನದಿ ಹೋಗುತ್ತಿದೆ, ಆದರೆ ಒಡೆದುಕೊಂಡು ಹೋಗಬಾರದು. 2 கரத்தை நீட்டி இந்த உலகத்துக்கு கூப்பிட்டு கொண்டு வருகிறேன். 2 ಕೈಯನ್ನು ಚಾಚಿ ಲೋಕವನ್ನೇ ಕರೆಯುತ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. உலகமோ செவி சாய்க்காமல் ஓடிக்கொண்டு வருகிறது. ಈ ಲೋಕವು ಕಿವಿ ಗೊಡದೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. அவனோட மரணங்களை பாரு என்று சொன்னார். ಅವರ ಮರಣಗಳನ್ನು ನೋಡಿರಿ ಎಂದು ಹೇಳಿ. ஆத்மாவில் பாதாளத்துக்குள்ள போகிறது, ಆತ್ಮಗಳು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ ಇವೆ. அக்கினி கூச்சல்கள் பொழுது. ಬೆಂಕಿಯ ಕಿರುಚಾಟಗಳು ಇದೆ ಅಲ್ಲಿ. ஆண்டவரே, உங்களுக்கு என்ன இறக்கம் இல்லையா? ದೇವರೇ, ಇವರಿಗೆ ಕನಿಕರವೇ உங்களுக்கு ಇಲ್ಲ. தயவு காட்ட மாட்டியா? ದಯ ತೋರಿಸುವುದಿಲ್ಲವಾ? முடிவிலே ಕೊನೆಯಲ್ಲಿ தீர்ப்புல ஒரு தயவு கிடைக்கும் இவர்களுக்கு. ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ಒಂದು ದಯೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. நீயோ என் மகனே, ನೀವು ನನ್ನ ಮಗನೇ, சத்தியத்தை மறைக்காதபடிக்கு பேசி ಸತ್ಯವನ್ನು ಮರೆಯದಂತೆ ಮಾತಾಡು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பேர்பட்ட இடங்களுக்கு நீ போகாதபடிக்கு இருக்க. ಆ ರೀತಿ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗದಂತೆ ಇರುವಂತೆ உன் ஆசாரியராகவும், ನಿಮ್ಮನ್ನು ಯಾಜಕರನ್ನಾಗಿ, ராஜ வம்சமாகவும், ರಾಜರ ವಂಶಸ್ಥರನ್ನಾಗಿ, நீதிவானாகவும், ನೀತಿವಂತರನ್ನಾಗಿಯೂ, நியாயாதிபதியாகவும் ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪಕರನ್ನಾಗಿಯೂ உன்னை உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னா, ನಿಮ್ಮನ್ನು ಕುಳ್ಳಿರಿಸಿದ್ದಾರೆಂದು ಹೇಳಿದರೆ உன்னை கைத்தட்டி பாட முடியவில்லையா? ನಿಮ್ಮನ್ನು ಕೈತಟ್ಟಿ ಆಡಲಾಗುತ್ತಿಲ್ಲ, அவரை துதிக்க முடியவில்லையா? ಅವರನ್ನು நீ ಸ್ತುತಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ, ஸ்தோத்திரிக்க முடியவில்லையா? நீ ಸ್ತೋತ್ರಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. உயிர் உள்ளவனா இல்ல செத்தவனா என்று உன்னை பார்த்து கேட்கிறா. ನೀನು ಜೀವವುಳ್ಳವನಾ ಇಲ್ಲ ಸತ್ತವನಾ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೇಳುತ್ತದೆ. நீ சோர்ந்து போனியா, சாத்தவனை பார்த்து சிரிப்பா. ನೀನು ಸೋತು ಹೋದರೆ ಸೈತಾನ ಸಂತೋಷ ஏதோ ஒரு கவலையை தலைமையில வச்சுக்கிறது. ಏನೋ ಒಂದು ಚಿಂತೆಯನ್ನು ತಲೆ ಮೇಲೆ அந்த ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು. கவலை கூட உன்னால வந்துத்தான், உன் குடும்பத்தால வந்துத்தான், ಆ ಚಿಂತೆಯು ನಿನ್ನಿಂದ, பிள்ளைகளால வந்துத்தான் அந்த கவலை. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಂದ ಆ அதை ಚಿಂತೆ தலைமையில வச்சு நீ வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறா. தேவன் உன்னை கூர்மையை கவனிக்கிறாரா? பாடுகிறாயா, துதிக்கிறாயா,
ஸ்தோத்திரிக்கிறாயா என்று ಅದನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಆಡುತ್ತೀಯಾ, ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ. சாத்தானை சிரிக்க விடாதே. ಸೈತಾನನನ್ನು ನಗುವಂತೆ நம்மெல்லாம் ಮಾಡಬೇಡ. யாரா இருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? யூதாவின் சிங்க குட்டிகளா இருக்கிறோம். ಯೂದಾ ಸಿಂಹದ ಮರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. நம்மளுடைய தேவன் யூதாவின் சிங்கமா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಯೂದಾ ಸಿಂಹವಾಗಿದ್ದಾನೆ. ஒரே ஒரு கர்ஜனை இந்த உலகத்தின் முடியல போட போகிறார். ಲೋಕದ ಕೊನೆಯಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಗರ್ಜನೆ அந்த ஒரே ஒரு கர்ஜனைக்கு நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் கீழே உதிரி போய் விடுகிறதா? ಒಂದೇ ಗರ್ಜನೆಗೆ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರ எல்லா அவதாரங்கள் நடுங்கி ஒடுங்கி விடுகிறதா? ಎಲ್ಲ ಅವತಾರಗಳು ನಡುಗಿ ஒரே ஒரு கர்ஜனை போட போகிறாரா யூதாவின் சிங்கம்? ಯೂದಾ ಸಿಂಹ ಒಂದೇ ಒಂದು ಗರ್ಜನೆ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತಾರೆ. அப்ப நீ யார்? ಆಗ ನೀನು ಯಾರು? யூதாவின் சிங்க குட்டிகள். ಯೂದಾ ಸಿಂಹದ ಮರಿಗಳು ನೀನು. நீ கர்ஜனை வேண்டும். ನೀನು ಗರ್ಜನೆ ಹಾಕು. துன்பங்கள் வரதா கர்ஜனை எடு. ಕಷ್ಟ ಬರುತ್ತದ ಗರ್ಜನೆ ಹಾಕು. அல்லேலூயா என்று கர்ஜனை எடு. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಸ್ತೋத்திரம் என்று கர்ஜனை எடு. ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಗರ್ಜನೆ ಮಾಡು. நன்றி என்று கர்ஜனை எடு. ಕೃತಜ್ಞತೆ புது பாட்டினால கர்ஜனை எடு. ನೂತನ ಹಾಡಿನಿಂದ ಗರ್ಜನೆ ಮಾಡು. சாத்தான் நடுங்கி ஓட ஆரம்பித்து விடுவான். ಸೈತಾನ್ ನಡುಗಿ ಓಡಿ ಬಿಡುತ್ತಾನೆ. என் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்ராயிமே, ಎಫ್ರಾಯಿಮೇ, நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? ನಾನು ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಮರೆಯಲಿ? நான் உன்னை வெறுக்க முடியும்? ನಾನು ಯಾಕೆ ತಳ್ಳಿ ಬಿಡಲಿ? பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ. நான் உன்னை வெறுக்கவும் மாட்டேன், ನಾನು ನಿನ್ನ ತಳ್ಳುವುದೂ உன்னை ಇಲ್ಲ, மறக்கவும் மாட்டேன். ಮರೆಯುವುದೂ ಇಲ್ಲ. ஆனா ஒண்ணு சொல்றேன், ಆದ್ರೆ ಒಂದು ಹೇಳುತ್ತೇನೆ, எனக்காக ஜீவிக்கிற எல்லாம் மறந்து போயிருக்கிறார். ನನಗಾಗಿ ಜೀವಿಸಿದ್ದನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் என்னோட வழியில் வரதுண்டானால் ಅದನ್ನು ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸಿಕೊಂಡು என்னோட கிருபை உன்னோட பெருகும் என்று சொல்கிறார். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನಲ್ಲಿ என்னோட பிரசன்னத்தின் கிருபைகள் உன்னோடு நடந்து போகும் என்று சொல்கிறார். ನನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಕೃಪೆಗಳು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆದು ಬರುತ್ತವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சோர்ந்து போகிற அல்பமான காரியத்துக்காக நீ சோர்ந்து போகிறாயா? ಅಲ್ಪವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ஆண்டவரை வெறுக்கிறாயா? ದೇವರನ್ನು ஆண்டவரை தூஷிக்கிறாயா? ದೇವರನ್ನು ದೂಷಣೆ மனுஷனை ಮಾಡುತ್ತೀಯಾ? தூஷிக்கிறாயா? ಮನುಷ್ಯರನ್ನು சபையை ದೂಷಿಸುತ್ತೀಯಾ? தூஷிக்கிறாயா? ಸಭೆಯ ದೂಷಣೆ ஊழியக்காரனை தூஷிக்கிறாயா? ಸೇವಕರನ್ನು ದೂಷಣೆ ಮಾಡುತ್ತೀಯಾ? ஆண்டவர் எப்பவுமே ஸ்தோத்திர பலியிடு. ದೇವರಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. எல்லாம் போய் ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ மைதானமாய் விட்டார். ಎಲ್ಲರೂ ಮೈದಾನವಾಗಿ ಬಿಟ್ಟರು. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லிவிட்டார். ದೇವರು ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡರು ಎಂದು ಹೇಳಿ, அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். ಅವರೇ ಕೊಟ್ಟರು, ஆரோக்கியமா எனக்கு கொடுத்தார், வியாதியோட என்னை எடுத்துக்கொண்டார். போ, ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು, ಬೇರೆ ಕಾಯಿಲೆ ಕೊಡುಪಾ. ತೆಗೆದರು, ಮತ್ತೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்நிய கண்களல்ல என் கண்களை பார்க்கும் என்று சொல்லிவிட்டார். ಬೇರೆ ಕಣ್ಣಲ್ಲ, ನನ್ನ ಕಣ್ಣಿಂದಲೇ ನೋಡುತ್ತೇನೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿ ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದ ಬಂದೆನು, ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿಯೇ ಗತಿಸಿ ಹೋಗುವೆನು. ಯೆಹೋವನೇ ಕೊಟ್ಟನು, ಯೆಹೋವನೇ ತೆಗೆದುಕೊಂಡನು, ಯೆಹೋವನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சொல்ல முடியுமா? ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? கொஞ்சம் கொஞ்சம் சோர்ந்து போற என்ன கர்த்தர் கைவிட்டாரா? ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪಕ್ಕೆಲ್ಲ ದೇವರು ಕೈ என்ன ಬಿಟ್ಟು கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லையா? ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲಿವ ದೇವರು? 77:9 77 இது சங்கீத வார்த்தை பாருங்க. ಕೀರ್ತನೆಗಳು ಓದಿರಿ. கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரா? ದೇವರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರ? என்னை கர்த்தர் மறந்துட்டாரான்னு சொல்றாங்க. ನನ್ನನ್ನು ಕರ್ತನು ಮರೆತು ಬಿಟ್ಟರ? 77:9 தாவீது சொல்ல கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரா? ಕರ್ತನು ಸದಾಕಾಲಕ್ಕೂ ಬಿಟ್ಟು ಬಿಡುವನು, ಆತನು ಪುನಃ ಪ್ರಸನ್ನನಾಗುವುದಿಲ್ಲವೋ, ಆತನ ಕೃಪಾ ವಾತ್ಸಲ್ಯಗಳು ನಿಂತೇ ಹೋಯಿತು, ಆತನ ವಾಗ್ದಾನವು ಎಂದೆಂದಿಗೂ ಬಿದ್ದೇ ಹೋಯಿತು. ದೇವರು ದಯವಿಡಲಿಕ್ಕೆ ಮರೆತು ಬಿಟ್ಟನು, ಕೋಪದಿಂದ ತನ್ನ ಕರುಳುಗಳನ್ನು ಬಿಗಿಡಿದಿದ್ದಾನು. ಮತ್ತು ನಾನು ಅಂದುಕೊಂಡೇನೆಂದರೆ, ಹೀಗೆ ನೆನೆಸುವುದು ನನ್ನ ಬಲಹೀನತೆ. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிட்டாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாது இருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உரக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். கீழே வசந்த விட்டுட்டே. அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் என்னை கைவிட்டுட்டாரா? வருஷங்களை நினைவு கூறுவேன். மறந்துட்டாரா? மறந்து வெளிக்கிட்டாரா? அகலி ஜெபத்துக்கு பதில் இல்லையே. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ என்னெல்லாம் புளிமிட்டு என்ன சொல்றா? ಏನೆಲ್ಲ ಹೇಳಿಕೊಂಡು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ச்சே அப்படியெல்லாம் இல்லப்பா. ಆಗ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. உள்ளத்துல மறுபடியும் பேசுறா. ಮತ್ತೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. எனக்குள்ள வந்த பலவீனம், ಇದು ನನ್ನಲ್ಲಿ ಬಂದ ಬಲಹೀನ. கர்த்தர் கைவிடவில்லை. ದೇವರು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. விட்டுட்டாரா என்று என் பலவீனம். ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರಾ ಎಂಬುದು ನನ್ನ கர்த்தர் ಬಲಹೀನ. மறக்கவில்லை. ದೇವರು ಮರೆಯಲಿಲ್ಲ. மறந்துட்டாரா என்று பலவீனம். ಮರೆತು ಬಿಟ್ಟರಾ ಎಂಬ கர்த்தர் என்னை வெறுக்கவில்லை. ದೇವರು ನನ್ನ ತಳ್ಳಿ ಬಿಡಲಿಲ್ಲ. வெறுத்துட்டாரா என்று ஒரு பலவீனமே தவிர ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರು ಎಂಬ ಬಲಹೀನದೇ ಹೊರತು தேவன் மறக்காதவரார். ದೇವರು ಮರೆಯದವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த மறுபடியும் அவங்க தேற்றி
அவன் சத்தியத்தில் பலமா நிக்கிறான் பாருங்க. ಮತ್ತೆ ಅವನು ಧೈರ್ಯಪಡಿಸಿಕೊಂಡು ಸತ್ಯದಲ್ಲಿ ஐயா ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. என் பலகீனத்தில் அப்படி நினைச்சு விட்டப்பா. ನನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ನೆನೆಸಿಬಿಟ್ಟೆಪ್ಪ. ஆனா தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. ಆದರೆ ದೇವರು ಆ ರೀತಿಯವರಲ್ಲ. மறந்துட்டாரான்னு நான் நினைக்கிறேன். ಮರೆತು ಬಿಟ್ಟರಾ? இல்ல, அவர் மறக்காதவர். ಅವರು அவர் ಮರೆಯದ கைவிட்டுட்டாரு நான் நினைக்கிறேன். ಕೈ ಬಿಟ್ಟನು. இல்ல, அவர் கைவிட மாட்டார். ಅವರು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இதுவரைக்கும் விடவில்லை. ಇದುವರೆಗೂ ಬಿಡಲಿಲ್ಲ. ஆடு மேய்த்திருந்த என்னை கைப்பிடித்து கொண்டு வந்தவர் இதுவரைக்கும் கைவிடவில்லை. ಕುರಿ ಮೇಯಿಸುವ ನನ್ನನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಬಂದವರು ಇದುವರೆಗೂ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. தாவீது ஆத்மா பரலோகத்துக்கு போன உடனே ದಾವೀದನ ಆತ್ಮ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ ಮೇಲೆ கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரா, ದೇವರು ಅವನು ನೋಡಿ ಹೇಳಿದರಂತೆ, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, உனக்கு எங்க இருக்கணும்னு இஷ்டப்படுகிறாய் சொல்லு. ನೀನು ಎಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದು ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯ ಹೇಳಪ್ಪ. பரலோகத்துல உன் எப்படி இருக்கணும்னு இஷ்டப்படுகிறாய் சொல்லு. நான் அப்படியே ಪರಲೋಕದಲ್ಲಿ செய்றேன். ಯಾಕೆ ಇರಬೇಕೆಂದು ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯ ಹೇಳು, ಹಾಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்கு ஒரே ஒரு இஷ்டம்னு சொன்னானா, ನನಗೆ ಒಂದೇ ಒಂದು ಇಷ್ಟಪ್ಪ ಅಂದನು. தனியான ஒரு மகிமின் அறைக்குள்ள ಒಂದು ಮಹಿಮೆಯಾದ ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ நான் எப்பொழுதுமே உன்னை துதிக்க வேண்டும், ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕು, எப்பொழுதுமே பாட வேண்டும். ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಆಡಬೇಕು. இது தவிர இந்த பரலோகத்துல எனக்கு வேண்டாம் ஆண்டவன் கேட்டு, ಇದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬೇಡಪ್ಪ ಅಂದರು. அது உனக்கு விருப்பமா? ಅದು ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾ? அப்படி என்று கும்பை அவன் அது உள்ள வச்சாரான். ಅದನ್ನು ಕೇಳಿ ಕೊಂಡೋಗಿ ಅಲ್ಲಿಟ್ಟರಂತೆ. பொன்னான இடம் அது, ಅದು ಬಂಗಾರದ வைடூரமா நிறைஞ்சது. அதுக்குள்ள அவன் தேவனை பாடுகிறான். ವೈಡೂರ್ಯವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಆಡುತ್ತಾರೆ. தினகரை பரலோகத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது ದಿನಗರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ பரலோகத்துல இனிமையான ஒரு கேள்வி கேட்சா. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಂಪಾದ ಒಂದು ಗಾನ ಕೇಳುತ್ತಿದೆ. அப்படி தினகர் கேட்டாரா, ஆண்டவரே யார பாடுறது? ದೇವರೇ, ಯಾರು ಆಡುವುದೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರಂತವರು. தாவீது பாடிக்கொண்டிருக்கிறார். ಅದು ದಾವೀದು ಆಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பர். ದೇವರೇ ನನಗೆ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಾಗಿದ್ದಾರೆ. அவர் புல்லுள்ள இடங்களில் நடத்துவார், ಅವರು ಹುಲ್ಲು ಗಾವಲಿನಲ್ಲಿ தண்ணீர் இடத்துல நடத்துவார். ನೀರಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. சில தவறுகளை செய்தா, ಕೆಲವು ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿದೆ, அடிச்சாரு, ಒಡೆದರು, தேட்டினாரு, ಬಲಪಡಿಸಿದರು, நேசித்தாரு, ಪ್ರೀತಿಸಿದರು, அடிச்சாரு. ಒಡೆದರು, பல அடிகள் அடித்தார். அவர் ಅನೇಕ ಏಟುಗಳನ್ನು சுமக்க முடியாத அடியில விழுந்து விட்டார். ತೀಳಲಾರದಂತೆ செய்ரியா செய்ரியா செய்ரியான்னு அடிச்சார். அவனை ಮಾಡುತ್ತೀ ಎಂಬುದಾಗಿ, தப்பு செய்ரியா செய்ரியான்னு அடிச்சார். ತಪ್ಪು ಮಾಡುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ அதே ಹೊಡೆದರು. கோல் இந்த இடத்துல சில பேருக்கு அடித்துக் கொண்டிருக்கிற உஷார். ಅದೇ ಕೋಲು ಕೆಲವರಿಗೆ ಇಲ್ಲಿ ಹೊಡೆಯುತ್ತಾ ಇದೆ. தேவனுடைய சிக்ஷையை அல்பமாக எண்ணி விடாதே. எபிரேயர் 14 வாசிக்க வேண்டாம். ಇಬ್ರಿಯರ 14 தேவனுடைய சிக்ஷையை அல்பமாக எண்ணி விடாதே. ದೇವರ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ நான் உன்னை ನೆನೆಸಬೇಡಿ. சிக்ஷித்திருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಶಿಕ್ಷಿಸಿದ್ದೇನೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நான் உன்னை நேசிக்கிறபடி. ನಾನನ್ನು ಪ್ರೀತಿ நான் நேசித்தேன், ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದೆ, உன்னை சிக்ஷித்தேன். ನಿನ್ನನ್ನು இந்த ದಂಡಿಸಿದೆ. சிக்ஷித்தை அல்பமாக எண்ணி விடாதே. ಈ ದಂಡ ನೀನು ஏன் ಅಲ್ಪವಾಗಿ இந்த ಎಣಿಸಬೇಡ. சிக்ஷை? ಯಾಕೆ ಈ ದಂಡ? நான் என்ன தவறு செய்தேன்? ನಾನು ಯಾವ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ? உணர்ந்து மன திரும்பினா ಗ್ರಹಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಕಡೆ அந்த ತಿರುಗುವುದಾದರೆ சிக்ஷத்தின் கோல் உன்னை விட்டு விலகும். ಆ ದಂಡಿಸುವ ಕೋಲು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುತ್ತದೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நேசிக்கிறவனை சிக்ஷிக்கிறேன். ಇದು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರನ್ನೇ ದಂಡಿಸಿ. ஐயா இந்த முள்ளு வேணாம், ಅಯ್ಯ, ಈ ಮುಳ್ಳು ಬೇಡಯ್ಯ, நான் சிக்ஷிக்கிறேன், ನಾನು ದಂಡಿಸುತ್ತೇನೆ, உன்னை நேசிக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದರಿಂದ. ஏன் இந்த முள்ளு என் சரீரத்துல என்று பவுல் கேட்டா, ಯಾಕೆ ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಮುಳ್ಳು? நான் உன்னை நேசிக்கிறேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, உன்னை சிக்ஷிக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ದಂಡಿಸುತ್ತೇನೆ. நான் சிக்ஷிக்கா விட்டா ನಾನು ಶಿಕ್ಷಿಸದೆ ಹೋಗಿದರೆ பாதாளத்துக்கு சாத்தானை கொண்டு போய் விடுவா. ಪಾತಾಳಕ್ಕೆ ಸೈತಾನನು, பெருமவுள்ள ஆவி உன்னை பிடித்து விடும் அல்லவா? ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳ ಆತ್ಮ ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿಯುತ್ತದೆ. அகாலவனை நான் சிக்ஷித்தேன். ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನನ್ನು ದಂಡಿಸಿದೆ. ஒன்னும் சிக்ஷில, ஒரு முள்ளு மட்டும் கொடுத்தேன். ಒಂದು ಮುಳ್ಳನ್ನು ಮಾತ್ರ. ஏன் அந்த முள்ளு? ಯಾಕೆ ಈ ಮುಳ್ಳು? உன்னை தாழ்த்திக்கிறது. ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳು. நீ மனுஷனை நினைக்க வேண்டும். ನೀನು ಮನುಷ್ಯನಾಗಿ ನೆನೆಸಬೇಕು. என் கையிலிருந்து நடக்கிற அற்புதங்கள் என்னால தான் நினைக்க வேண்டும். ನನ್ನ ಕೈಯಿಂದ ನಡೆಯುವ ಅದ್ಭುತಗಳು உன் ದೇವರಿಂದ கையிலிருந்து நடக்கிற ನೆನೆಸಬೇಕು. அற்புதங்கள் உன் கையில நினைக்க வேண்டாம். ನಿನ್ನಿಂದ ಮಾಡುವ ಅದ್ಭುತಗಳು ನಿನ್ನಿಂದ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡ. சாத்தானை பிடித்துக் கொள்ளுவா. ಸೈತಾನನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அகலத்த முள், ಆದ್ದರಿಂದಲೇ முள்ளு கொடுக்க ஆரம்பித்தார். ಮುಳ್ಳು ಕೊಡಲು ಆರಂಭಿಸಿದರು. தேவப்படி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ನಾವು அவசியமாக. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. 42:9 வார்த்தை பாருங்க, சங்கீத புஸ்தகம். 42:9 ಕೀರ್ತನೆಗಳು. அந்த இடத்துல என்ன மாதிரி தியானங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் பாருங்க. 42:9 ಧ್ಯಾನಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. 42:9 மடமடன்னு வார்த்தை பாருங்க. ನಾನು ಕೀರ್ತನೆಗಳು. ನನ್ನ ಶರಣನಿಗೆ ದೇವರೇ, ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿ? ನಾನು ಯಾಕೆ ಶತ್ರು ಬಾಧೆಯಿಂದ ದುಃಖಿಸುತ್ತಾ ವಿಕಾರಿಯಾಗಿ ಅಲೆಯಬೇಕು ಎಂದು ಮೊರೆ ಇಡುವೆನು. ನನ್ನ ವಿರೋಧಿಗಳು ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ಯಾವಾಗಲೂ ನನ್ನನ್ನು ಗೇಲಿ ಮಾಡುವುದರಿಂದ பாருங்க, அவன் வாழ்க்கையில வந்து நான் என் அவமானங்கள். கண்மலையாகிய தேவனை நோக்கி,
ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கித்து உடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ದೇವರೇ, ನಾನಾ ಪಕ್ಕ ಶತ್ರುಗಳು வந்து விட்டார்கள் அவனுக்கு. ನಾಲ್ಕು ದಿಕ್ಕಿನಿಂದ ಶತ್ರುಗಳು ಬಂದು ಬಿಟ್ಟರು ಅವನಿಗೆ. குடும்பத்திலும் போராட்டம் வந்தது, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೋರಾಟ ಬಂದಿತು, அரசாங்கத்திலும் போராட்டம் வந்தது, ಅರಮನೆ சரீரத்திலே போராட்டம் வந்தது. ಶರೀರದಲ್ಲಿ ಹೋರಾಟ ಬಂದಿತ್ತು. என்னோட துக்கம் தாங்க முடியவில்லை, என்னை கைவிட்டுட்டியா சாமி. ನನ್ನ ದುಃಖ ತಾಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ, ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆಯಪ್ಪ. தேவரே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சுமார் வருஷத்துக்கு முன்னே ಸುಮಾರು ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲು சிகாமணி என்ற ஒரு பெரிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ಶಿಖಾಮಣಿ ಎಂಬ ಒಂದು ಸರ್ಕಲ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಇದ್ರು. 40 நாள் உபாசம் எடுத்தாராம். 40 ದಿವಸ ಉಪವಾಸ ತೆಗೆದರು. இயேசுவை முகமுகமா பார்க்க வேண்டும், ಯೇಸುವನ್ನು ಮುಖಮುಖವಾಗಿ ನೋಡಬೇಕೆಂದು. 40 நாளும் இயேசுவை முகமுகம் பார்க்கவில்லை. 40 ದಿವಸವಾದರೂ ಯೇಸುವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ அவர் ಮುಖಮುಖವಾಗಿ. ஸ்டேர் கேஸ்ல இருந்து இறங்கி உபாசம் முடிச்சு இறங்கி வரும்போது ಅವರು ಉಪವಾಸ ಮುಗಿಸಿ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬರುವಾಗ மகன் கேட்டானா, ಮಗ ಕೇಳಿದನು, அப்பா இயேசுவை பாத்தியா? ಅಪ್ಪ ಯೇಸುವನ್ನು இயேசு எங்கடா இருக்கிறார்? செத்து போயிட்டார் போடா. ಯೇಸು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ಸತ್ತು ಹೋಗಿ. 40 நாள் நான் உபாசம் எடுத்துக்கிறேன், அவர் இல்லவே இல்லை, செத்து போயிட்டார் போடான்னு எடுத்துட்டாராம். 40 ದಿವಸ ಉಪವಾಸ ತೆಗೆದೆ, ಅವರಿಗೆ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. சொல்லிட்டு இப்படி திரும்பினார்னா ಹಾಗೆ 7 ಬಟ್ಟಿಗೆ ತಿರುಗಿದರೆ இயேசு நிற்கிறார். ಯೇಸು ನಿಂತಿದ್ದಾರೆ. நான் சாகவில்லை, ನಾನು ಸಾಯಲಿಲ್ಲ, செத்தேன், உயிரோடு இருக்கிறேன். ಸತ್ತು ಬದುಕಿದ್ದೇನೆ. தேவரே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஏதோ ஒரு பலம் என்னை ஆள்கொள்கிறது, ಏನೋ ಒಂದು ಬಲಹೀನತೆ ஏதோ ஆவின் வல்லமை என்னை பிரசனத்துக்குள்ள நெருப்பிக் கொண்டு இருக்கு. ಏನು ಆತ್ಮದ ಪ್ರಸನ್ನತೆ ತುಂಬುತ್ತಾ ಇದೆ. ஏதோ சில ரகசியங்களை எனக்குள்ள வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ದೇವರು ಕೆಲವು ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நான் ஒரு மண்ணு, ನಾನು ಒಂದು ಮಣ್ಣಷ್ಟೇ, நான் ஒரு குப்பை, ನಾನು ಒಂದು ಧೂಳು ಕಸ, ஒன்றுமில்லாதவனா இருக்கிறேன். ಒಂದಕ್ಕೂ ಇಲ್ಲದವ. ஏதோ ஒரு கணக்கில் என்னை வைத்துக்கொண்டு விசேஷமாக அடிக்கடி என்னை பார்த்து கொண்டே வருகிறார். ದೇವರೊಂದು ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವಾಗವಾಗ ಇವರನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಗಮನಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. கோடி ஆவிகள் என் மேல போர் செய்தாலும் ಎಷ್ಟು ಕೋಟಿ ಆತ್ಮಗಳು ಯುದ್ಧ ಮಾಡಿದರು, அத்தனை நிர்மலமாக்கி கொண்டு வருகிறார். ಅಷ್ಟನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன்னு கேட்டா, ಯಾಕೆಂದು ಕೇಳಿದರೆ, நான் அவனை நேசிக்கிறேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ, என்னுடைய திட்டங்கள் நிறைவேறிக்க வரைக்கும் உன்னை விட மாட்டேன், ನನ್ನ ಉದ್ದೇಶಗಳು ನೆರವೇರುವವರೆಗೂ உன்னை ಬಿಡುವುದಿಲ್ಲ, கொண்ட பிசாசு ಮುರಿಯடிக்கிற வரைக்கும் விட ನಿನ್ನ மாட்டேன். ಮುಖಾಂತರ ಸೈತಾನ ನಾಶ ಮಾಡುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவரை ஸ்தோத்திரிங்க, அவரை பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. ஏதோ இயேசு கணக்கில் இல்லாத வச்சுன்னு வந்து நீ உஷாராயிரு. ಯೇಸುವನ್ನು ಲೆಕ್ಕ ಇಲ್ಲದೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? அவரோட வார்த்தையை கணக்கில் இல்லாத வச்சுன்னு ಅವರ ಮಾತನ್ನು ಲೆಕ್ಕ ಇಲ್ಲದೆ நீ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? போடுற கொடுக்குற காணிக்கை கணக்கில் இல்லாத ஏதோ ஒன்று நீ விசாரமா கொடுக்குற அந்த காணிக்கை போய் ನೀವು ಕಾರಣಕ್ಕೆಯನ್ನು ಏನೋ ಒಂದು ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಅದು ಹಾಕುತ್ತೀರಾ. அண்ட சராசரத்தில் இருக்கிற அத்தனை பொண்ணு வைடூரியமும் எனது என்று சொல்கிறார். ಸರ್ವ ಲೋಕದಲ್ಲೂ ಬಂಗಾರ ಬೆಳ್ಳಿ ನನ್ನದಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ. அவருடைய சொத்து எவ்வளவு இருக்கலாம், ಅವಳ ಆಸ್ತಿ ಎಷ್ಟಿರಬಹುದು. எதுக்கு ஒன்று இடத்துல காணிக்கைகளே இந்த கட்டடத்துக்காக பணம் வாங்குறா? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಕಟ್ಟಡ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾವೆ? பரலோகத்தில் தேவதூர்கள் பார்க்கும்போது, ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವದೂತರು ನೋಡುವಾಗ, என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து எனக்கென்று ஆலயத்தை கட்டினார்கள் பாரு, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಕಷ್ಟಪಟ್ಟ ಹಣದಿಂದ ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, அதுக்காக அவருடைய கிரீடத்தை கொடுங்கள் அவருக்கு. ಅದಕ್ಕಾಗಿ ಅವರಿಗೆ ಕಿರೀಟವನ್ನು ಕೊಡಿರಿ. தவிர உன்னோட காணிக்கை கொடுத்தா தான் அவர் நடத்துறாருன்னு நினைக்க வேண்டாம். ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಯಿಂದ ಅವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. காணிக்கை ஏதாவது வைத்துக் கொண்டிருந்தா உன்னுடைய எல்லா செலுக்கு உன்னோட காரியத்துக்கெல்லாம் செய்து விட்டு மீண்டும் உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்த பிறகு ஒரு கொடுக்கலாம் தீர்மானம் செய்கிறேன். நோ, அது காணிக்கை கிடையாது. ನಿಮ್ಮ ಕಷ್ಟವೆಲ್ಲ ತೀರಿದ ಮೇಲೆ ಮಿಕ್ಕದನ್ನು ಕೊಡುವುದು காரியங்கள்லாம் முடிவிட்டு அப்புறம் வந்து கொடுக்குறான். அவர் லாஸ்ட்டை வச்சு அந்த காணிக்கை சுட்டெறிஞ்சு போய்விடும். ನೀವು ಕೊನೆಯದಾಗಿ ಕಾಣಿಕೆ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ காணிக்கை இங்கே கொணராதே இந்த ஜேம்ஸ் கையில முட்ட மாட்டான். ಆ ರೀತಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತಂದರೆ ಅಯ್ಯ ஏன் தெரியுமா, ಯಾಕಂದ್ರೆ நான் யூதாவின் சிங்கக்குட்டி, ಯೂದ ಸಿಂಹದ ಮರಿ ಆಗಿದ್ದ. ஆகிய இதுக்கெல்லாம் நான் அசிக்கிறவன் அல்ல, இதுக்கெல்லாம் வாங்குறவன் அல்ல. முழு மனதோடு கொடுக்குறியா குடு, இல்லையா உடு. ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನ ಕೊಡುವುದಾದರೆ ಕೊಡಿರಿ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಬಿಡಿರಿ. ಅದನ್ನೆಲ್ಲ நீ விளையாடி கொண்டு கர்த்தருடைய சாபத்தையும் கோபத்தையும் வாங்கிக் கொள்ளக்கூடாது. ತಾಮಾಷೆಯಿಂದ ದೇವರ ಶಾಪ ಕೋಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. அவர் பாதங்களை பிடித்துக் கொண்டு ஜீவி அவருக்காக, ಅವರಿಗಾಗಿ ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಜೀವಿಸು. மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். ಮರೆಯದ ದೇವರು ಇದ್ದಾರೆ. 51:3 ஏசாயா வார்த்தை பாருங்க. ஏசாயா 51:3 ஓதிರಿ. 51:13 வார்த்தை. நான் வானத்தை உண்டாக்குறேன், ನಾನು ಆಕಾಶವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಭೂಮಿயை உண்டாக்குறேன், ಭೂಮಿ ಸೃಷ್ಟಿ ಸರ್ವத்தை ಉಂಟಾக்குறேன், ಸರ್ವವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ. ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ಹರಡಿ ಭೂಲೋಕವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದ ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದ ಯೆಹೋವನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟೆಯಾ? ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂದು ಬಾಣವನ್ನು ಹೊರಡುವ ಹಿಂಸಕನ ಕ್ರೋಧವನ್ನು ದಿನವೆಲ್ಲ ಎಡಬಿಡದೆ ಅಂಜುತ್ತಿದ್ದೆಯಾ? ಈ ಹಿಂಸಕನ ಕ್ರೋಧವು ಎಲ್ಲಿ ತಾನೇ ಇದೆ?
வான மண்டலத்தையும் பூமியை உண்டாக்குற தேவனாகிய நான் இருக்கும் போது ಆಕಾಶ ಭೂಮಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು ನಾನಿರುವಾಗ நீ கொஞ்சம் கொஞ்சத்துக்கெல்லாம் சாத்தானை பார்த்து பயப்படுறிய. ನೀನು ಸೈತಾನ್ ನೋಡಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪಕ್ಕೆಲ್ಲ ಭಯಪಡುತ್ತೀಯ. கொஞ்சம் கொஞ்சம் வியாதிக்காக போராடி, கொஞ்சம் கொஞ்சம் சோதனைக்காக போராடுறிய. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕಾಯಿಲೆಗಾಗಿ ಹೋರಾಟಕ್ಕಾಗಿ நான் யார் தெரியுமா? ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? வான மண்டலங்களை உண்டாக்குன தெய்வம், ಆಕಾಶ ಮಂಡಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ பூமியை ದೇವರು, உண்டாக்குன தெய்வம். ಭೂಮಿಯನ್ನು ರೂಪ ಮಾಡಿದ ದೇವರು. என்னை மறந்துட்டு நீ பயப்படுகிற. ನನ್ನನ್ನು ಮರೆತು ಭಯಪಡುತ್ತೀಯಾ? தேவனை என்னுடைய நினைவில் வைத்துக் கொண்டு வாழு என்று சொல்கிறார். ನನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡು ಬಾಳು ಅನ್ನುತ್ತಿದ್ದಾರೆ. சாதாரணமான தெய்வம் அல்ல. ನಾನು ಸಾಧಾರಣವಾದ ದೇವರಲ್ಲ. நான் உலகத்துக்கு கால் வைக்கும் போது, ನಾನು ಲೋಕಕ್ಕೆ ಕಾಲಿಡುವಾಗ பிரம்மாண்டமான கடல் தண்ணி ஒரு சொட்டில்லாத வத்தி போய்விடும். ಭಯಂಕರವಾದ ಸಮುದ್ರದ ನೀರು ಒಂದು ತೊಟ್ಟು ಇಲ್ಲದೆ ಎಲ್ಲ ಭಸ್ಮವಾಗಿ அந்த ಬಿಡುತ್ತದೆ. கடல் முன்ன கை கட்டி நின்று ಆ ಸಮುದ್ರವು ಕೈ ಕಟ್ಟಿ ನಿಂತು கோடாக்குடி வருஷத்திலிருந்து மறித்து போன அத்தனை பேரையும் அவர் கையில கொடுக்கிறதா. ಕೋಟಿ ವರ್ಷದಿಂದ ಸತ್ತು ಹೋದ ಎಲ್ಲರನ್ನು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ கடல் ಒಪ್ಪಿಸಿ சொல்றா, சுவாமி இத்தனை பேரை நான் வச்சுன்னு இருக்கிறேன், இது கொடுத்துக்கிறேன்னு சொல்லி. ಇಷ್ಟು ಜನರು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, ಸ್ವಾಮಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಕೊಡುತ್ತದಂತೆ. எப்பேற்பட்ட தெய்வம் ಯಾವ ಯಾವ ರೀತಿಯ ದೇವರವರು ವರ್ಣಿಕೆ நினைக்கவே நம்மளுக்கு மூளை பத்தாது. ಅದನ್ನು ವರ್ಣಿಸಲು ನೆನೆಸಲು ನಮಗೆ பிரம்மாண்டமான கடல் தனக்குள்ள எத்தனை பேர் மறித்தார்கள், ಬ್ರಹ್ಮಾಂಡವಾದ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ எத்தனை ಸತ್ತರು. கோடி வருஷத்துல மறித்தார்கள், அத்தனை பேரையும் பத்திரமா வச்சிருக்குதான். ಕೋಟಿ ವರ್ಷಗಳ ஏய் ಸತ್ತರನ್ನ கடலை ಇಟ್ಟುಕೊಂಡಿದೆ. என்ன எல்லாரையும் வச்சிருக்கிற பத்திரமானே? ಏ ಸಮುದ್ರವೇ ಯಾಕೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದೆಯಾ ಭದ್ರವಾಗಿ ಎಲ್ಲರನ್ನು? அவர் எஜமா வருவாரு, ನಮ್ಮ ಯಜಮಾನರು ಬರುತ್ತಾರೆ. அவர் கையில அத்தனை பேரையும் கொடுத்துடணும். நான் ಅವರ ಕೈಯಲ್ಲಿ சமுத்திரம் ಅಷ್ಟು ಜನರನ್ನು தன்னில் உள்ள ಕೊಡಬೇಕು. மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் ஒப்புவித்தன. யாரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார். கடல் ஒப்பு கொடுக்கிறதா அவருக்கு? ಸಮುದ್ರ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತದಂತ ಅವರಿಗೆ. அவர் என்ன சின்ன இயேசுவா? ಅವರು ಚಿಕ್ಕ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ? ஒரு அவ்வளவு பெரிய குழந்தை சேசுவில வச்சுக்கிறாங்களே சிலையில், அந்த இயேசுவா? ಬಾಲ ಯೇಸು ಸಿಲೆ ಹಾಕಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆ ರೀತಿ ಯೇಸುವಾ? தேவடியே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, குழந்தை சேசு கோயில உள்ள போய் பாருங்க. ಆ ಬಾಲ ಯೇಸು ಚರ್ಚಿನ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ನೋಡಿ. தாத்தா மாதிரி ஒருத்தருக்கு பாருங்க. ತಾತ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ವಯಸ್ಸಾದ இவர் யாருங்க? ಇವರು ಯಾರಪ್ಪ? அவர் பிதா. வயசாகி போய் చూடுங்க பாவம். அவர் உலகத்தை உண்டாக்கி 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 தண்ணியெல்லாம் வாத்தி போயிட்டு அவர் வயசாயிட்டு. ಅವರು ವಯಸ್ಸಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ ಬಹಳ. இவர் யாருங்க? கொஞ்சம் வாலிபன் இருக்கிறார், அவர் தான் ஏசு சுவாமி. ಅವರೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. தேவடியே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மாதிரி சர்வ வல்லமுள்ள தேவன், ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರಿಗೆ முடிவில்லாத ஆயுஷ்நாள் உடையவர். ಅವರು ನಿರಂತರವಾಗಿ ವಾಸ ಮಾಡುವ ದೇವರು. அவர் பெருப்பும் தெரியாது, எருப்பும் தெரியாது. ಅವರು ಹುಟ್ಟು ಸಾವು ಗೊತ್ತಿಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அவர் சர்வவல்லமுள்ள தேவன், ஆல்மைட்டி காட். அவர் சர்வவல்லமுள்ள தேவன். அவர் ಸರ್ವಶಕ್ತನಾದ போய் ದೇವರು. தாத்தா மாதிரி ஒரு இது பண்ணி வச்சிருக்கிறான் இந்த ரோமானிக்காலிக்கார பையனுங்க. ತಾತ ರೀತಿಯಲ್ಲಿ ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕರು ಒಂದು ಸ್ಟ್ಯಾಚು ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவலி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு அம்மா ஒரு காலத்தில் யாரை இட்டுன்னு வந்தாங்க. அந்த இவன் இருக்குதான், அந்த எவனும் ஒருத்தன் வரமா, அவன் சபைக்கு போயிட்டான். அவன் ஒரு அம்மா இட்டுன்னு வந்தான். ಒಂದು ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ಅಯ್ಯಪ್ಪ ಒಂದು ஐயா அம்மா, இந்த அம்மா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ಅಯ್ಯ ಈ ಅಮ್ಮ ಹತ್ತಿರ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ ಎಂದರು. சரிப்பா ஆகட்டும், இப்போ டைம் இல்லை, நான் பேசுகிறேன் போன அவன்கிட்ட. ಈಗ ಸಮಯ ಇಲ್ಲ, ನಾನು ಮಾತಾಡುತ್ತೇನೆ ಹೋಗಿ ಎಂದರು. இன்னொரு நாள் வந்தான். ಇನ್ನೊಂದು ದಿವಸ ಬಂದರು. அந்த அம்மா வெளிப்பாடு கொடுக்குதுங்க, சும்மா தப்பு தப்பாக கொடுக்குதுங்க. ಆ ಅಮ್ಮ ಪ್ರಕಟಣೆ ತಪ್ಪು ತಪ್ಪಾಗಿ ಕೊಡುತ್ತಾ ಇದೆ. சரி அந்த அம்மா விட்டுன்னு வாங்க. ಆ ಅಮ್ಮನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. என்னம்மா நீ தப்பு தப்பாக கொடுக்குறியாம வெளிப்பாடு, என்னம்மா ஆண்டவரை கேட்டியாம்மா? ನೀವು ತಪ್ಪಾಗಿ ಪ್ರಕಟಣೆ ಕೊಡುತ್ತೀರಾ, ದೇವರನ್ನು ಕೇಳಿದರಮ್ಮ? ஆண்டவரை கேட்டவங்க ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದರು, மகளே எனக்கு வயசாகி போச்சு, ಮಗಳೇ ನನಗೆ ವಯಸ್ಸಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ, அதனால நான் நினைவே இல்லாத சொல்லிட்டேன்ட்டான். ಅದರಿಂದ ನೆನಪು ಇಲ್ಲದಂತೆ ಹೇಳಿಬಿಟ್ಟೆ, ಬೈ ಮಿಸ್ ಆಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த அம்மாவுக்கு விஞ்சாரிச்சேன் பார், புடிச்சுன்னு 7 பீஸாக ஓட்டிட்டேன். ಆ ಅಮ್ಮನಿಗೆ ಹಿಡಿದ 7 ಸೈತಾನ್ಗಳನ್ನು ಓಡಿಸಿ அத்தை போய் ஒரு விசுவாசம் நம்புறான் திருடன். ಅದನ್ನು ಹೋಗಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ನಂಬುತ್ತಿದ್ದಾನೆ. சாமிக்கு வயசாகி போச்சான், வெளிப்பாட்டில் தப்பு தப்பா அவருக்கு நினைவில்லையா, தப்பு தப்பா கொடுக்குறாராம். ಸ್ವಾಮಿಗೆ ವಯಸ್ಸಾಯ್ತು, ನೆನಪಿಲ್ಲದೆ ತಪ್ಪು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರಂತೆ. இந்த மாதிரி வெளிப்பாடெல்லாம் நம்புறவங்க இது உள்ள இருக்கிறீங்க. ಈ ರೀತಿ ಪ್ರಕಟಣೆ ನಮ್ಮೂರು ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ಇದ್ದೀರಾ. உங்களுக்கெல்லாம் காச்சான இருக்கிறது. ನಿಮಗೆಲ್ಲ ಇರುತ್ತದೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் சத்தியமுடைய தேவன். ಅವರು ಸತ್ಯವುಳ್ಳ ದೇವರು. அவர் ஆயுஷ் நாள் அல்ல, வாலிபமா இருக்கிறார் ஒன்றும். ಅವರು ಯಾವಾಗಲೂ ಯುವಕನ ರೀತಿ ஆனா ಇರ್ತಾರೆ. சாத்தானுக்கு வயசாயிட்டுக்குது. அப்போ வர 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 சாத்தானுக்கு வயசாயிட்டுக்குது. ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಸೈತಾನಿಗೆ ವಯಸ್ಸಾಗುತ್ತಾ ಇದೆ. ஆனா அவருக்கு வயசாகலையா? ಹಾಗೆ ಅವರಿಗೆ ವಯಸ್ಸು ಆಗಲೇ ಇಲ್ಲ. சர்வவல்லமுள்ள தேவன், ಸರ್ವಶಕ್ತನಾದ சகல ದೇವರು, அதிகாரமுடைய தேவன், ಸರ್ವ ಅಧಿಕಾರವುಳ್ಳ ದೇವರವರು, சகல
உலகத்தையும் ஒரு கையில செம்து கொண்டு நிற்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಒಂದೇ ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತಿ பராக்கிரமசாலியான தேவன், ಕ್ರಮಶಾಲಿಯಾದ வல்லமுடைய தேவன், ಬಲವುಳ್ಳ ದೇವರವರು எகிலத்தையும் 7 லோகத்தையும் கையில எடுத்துக்கொண்டு நிற்கிறார். 7 ಲೋಕವನ್ನು ಅಂಗೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಂತಿದ್ದಾರೆ. சர்வ வல்லமுடைய தேவன் அவர். ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರವರು. நான் எப்ப போறது? எனக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ನನಗೆ ಆರಂಭವೂ ಇಲ್ಲ ಅಂತ್ಯವೂ ಇಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. எனக்கு சாவும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ನನಗೆ ಸಾವು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நாம் எல்லாரும் சாவில்லாத ஒரு வாழ கொடுத்துக்கிறார். ನಮಗೆಲ್ಲ ಸಾವಿಲ್ಲ. இந்த சரீரம் ஆதாமனால வந்த சரீரம் ஒரு நாளைக்கு செத்து போய்விடும், அது விட்டுடுங்க. ஆதாமனிಂದ ಬಂದ ಶರೀರ ಒಂದು ஆத்மீக மனுஷனுக்கு சாவு இல்லை. எப்போ ரத்தத்தால கழுவப்பட்டாயோ உனக்கு சாவு கிடையாது. ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ನಿನಗೆ ಸಾವೇ ಇಲ್ಲ. அப்படி கழுவப்படலைன்னா ಆದರೆ ಅದೇ ರೀತಿ இரண்டாவது மரணமாகிய அக்னி கடலில் தள்ளப்படுவார். ಎರಡನೇ ಮರಣವಾದ ಬೆಂಕಿಯ ಕಡಲಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஏராளமா சத்தியங்கள் இப்பதான் தொடங்கின மாதிரி தெரியுது எனக்கு புதுசா. ಈಗ ಸತ್ಯ ಆರಂಭ ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. யாருக்காவது உங்களுக்கு தூக்கம் ஜுகாய்க்கிறதா? ಏನಾದ್ರೂ ನಿಮಗೆ ನಿದ್ರೆ ಬರುವಂತೆ ಇದೆಯಾ? மூதேவி பிசாசு என்ன வந்துக்குதா? ಮೂದೇವಿ ಸೈತಾನ ಏನಾದ್ರು ಬಂದಿದೆಯಾ? வீட்டில் மத்தியானத்துக்கு என்ன பண்ணலான்னு மத்தியானத்தை இங்கே வெந்துனுக்குது, துண்டுட்டு போ. ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಸಿದ್ಧವಿದೆ. உடனே மத்தியானத்துக்கு உனக்கு ಮಧ್ಯಾಹ್ನಕ್ಕೆ ಇನ್ನೇನು ಬೇಕಾಗುತ್ತೆ? ஆகையால அதை நினச்சி பலமாயிரு. மத்தியானத்தில் எப்படி இங்கே இருக்குது, மத்தியானத்தில் இப்படி இருக்குது, மத்தியானத்தில் இப்படி இருக்குது, நான் இருக்கணும் ஆனால் தலையை ஆடிக்கு நில்லு. ಆ ತಲೆ ಆಡಿಸಿಕೊಂಡು ಮಧ್ಯಾಹ್ನ ಇಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಬಲವಾಗಿ ನಿಲ್ಲು. எப்போ சாப்பாடு நிறுத்துறாரோ அப்போ இல்லை நான் போகணும், நான் இல்லை நான் போகணும், அப்போ வந்து போ. ಯಾವಾಗ ಊಟ ನಿಲ್ಲುತ್ತದೋ ಆವಾಗ ಹೋಗು, ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் என்ன சொல்லுது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? பெரும் திண்டி உன் வாழ்க்கையில இருந்தா ಒಂದು ಊಟ ಮಾಡುವ ಹೊಟ್ಟೆ ಬಾಕತನ ஊட்டால திண்டிடா ಬರೀ ತಿಂಡಿ. பூசணிக்காய் வைத்தா பெரும் திண்டி இருந்தா ಹೊಟ್ಟೆ ಬಾಕತನ ತಿಂಡಿ ಇದ್ದರೆ உன் கழுத்துக்கு தொண்டையை வையின்றா. ನಿನ್ನ ಕತ್ತಿಗೆ ಕತ್ತಿಯನ್ನು ಹಾಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. சில பேர் சாப்பிடுறாங்க பாருங்க, ಕೆಲವರು ಊಟ ಮಾಡುತ್ತಾರೆ. 1 kg அரிசி அப்படி திரும்பி பண்றதுக்குள்ளே போயிடுது. 1 kg அಕ್ಕி ಅನ್ನ எங்கே போச்சு பிளேட்? அந்த மாயா பஜார் ஆகி போச்சு, எல்லாம் போயிடுச்சு உள்ள கிளீன். அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. டாக்டர்கிட்ட போயிருந்தேன்னா கால் சரியில்லைன்றான், மூக்கு சரியில்லைன்றான், ஆட்டு சரியில்லைன்னா கண் சரியில்லாதே போயிட்டு போ. ಎಲ್ಲ ಮೂಗು ಡಾಕ್ಟರ್ ಎಲ್ಲ ಯಾವುದು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಬಿಡುತ್ತೆ. எப்போ தாசி சாப்பிடுறியோ ಯಾವಾಗ ಜಾಸ್ತಿ ಊಟ ಮಾಡುತ್ತೀಯೋ நீ ஃபைல்வான் ஆயிடுற, ನೀನು ಪೈಲ್ವಾನ್ ಆಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. உடம்பு உப்பி போகுது. ಒಡಂಬು ಶರೀರ அப்போ என்ன செய்யுது? ಆಗ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? பாவம் தூண்டுதான். ಪಾಪವು ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತದಂತೆ. பாவம் உஷாராரு. சாப்பாடுல கொஞ்சம் லிமிட்டா போறோம். ಊಟದಲ್ಲಿ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಿಟ್ ಆಗೋದು. பாவி எங்க சாப்பாடு நாங்க சாப்பிடுறது அதுல கூட மண்ணு போட்டானே வாயில. சொன்ன நீ என்னன்னா நினைச்சுக்கோ போ. ನೀನು ಏನಾದರೂ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ ಹೋಗಿರಿ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 1/2 இட்லி தான் நான், ಅರ್ಧ ಇಡ್ಲಿ, 3/4 இட்லி. ಮುಕ್ಕಾಲು ಇಡ್ಲಿ. பாக்குறேன் ஒரு வாரம் உட்காந்து பிரசங்கம் செய்யற. ಒಂದು ವಾರ ಕುಳಿತಾಯ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. 32 வயசு துணுனக்கு அவனை உட்கார வச்சு பிரசங்கம் செய்ய பார்க்கலாம். 32 ಸಾರಿ ಊಟ ಮಾಡೋರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ அப்படியே கழுத்து இறுக்கி நாக்கால தொங்கிட்டு போயிடும் அவனுக்கு. ಹಾಗೆ ಕತ್ತಿ ಇಳಿದು ನಾಲಿಗೆ தொங்கிட்டு போயும். ಯಾಕೆ ಆಗುತ್ತೆ? நான் யூதாவின் சிங்கப்புள்ளி. ಯೂದಾ ಸಿಂಹದ ಮಗು. ஆகையால் யூதாவின் சிங்கப்பிள்ளைகளா இருக்க வேண்டும். ಯೂದಾ ಸಿಂಹದ சரீரமோ அல்பமானது, ಶರೀರವು ஆத்மாவோ நித்தியமானது என்று சொல்லிவிட்டார். ಆತ್ಮವು ನಿತ್ಯವಾದದ್ದೆಂದು ಹೇಳಿ. ஆகையால சரீரமோ பலவீனமானது, ಶರೀರ ஆத்மாவோ பலம் உள்ளதா இருக்கிறதா. ஆத்மாவோ அது பலம் தெய்வ லோகத்துக்கு போய் வச்சுக்க ஆரம்பிக்கிறதா. ಅದು ದೇವರ ಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. எப்பொழுதுமே போர் சேவகரா இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಸೈನಿಕರ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஏம்மா எப்படி இருக்கிறம்மா இங்க வந்து ஜெபிக்கிறாங்க, எப்படி இருக்கிறம்மா? என்னங்க பண்றது, எங்க வீட்டுக்காரர் இன்னும் சாரையும் வீட்ல எனக்கு விட்ட சாரையத்தை நீ கொஞ்சம் குடிப்போ. என்னங்கய்யா எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என்னை திட்டுறாரு. திட்டியே நீ 1:30 மணிக்கு வர கோயிலுக்கு, அவன் திட்டாதந்து எவ்வளோ மணிக்கு வர கோயிலுக்கு வரமாட்டேன். ஆகையில தான் அவனுக்கு குடிக்கிறது நல்லது. அப்போ தான் நீ கோயிலுக்கு வருவேன். உனக்கு 2 கொடுத்தா நேராக கோயிலுக்கு வருவேன், கொடுக்கல நேராக வீட்டில் உட்காந்துக்குவேன் கறி பொரிச்சிக்கின்னு. 2 ಕೊಟ್ರೆ ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತೀರಾ, ಇಲ್ಲ ಅಂದರೆ ಅಡುಗೆ ಮಾಡಿಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೀರಾ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு நாள் தினகிட்ட ஒரு அம்மா போயிருக்கான். ದಿನಗರ ಹತ್ರ ಒಂದು ಅಮ್ಮ ಹೋಗಿತ್ತು. அவர் ஜெப்சனுக்கும் போது பிசாசுங்க ஆட்சியான். ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಸೈತಾನ ಆಡಿತಂತೆ. கர்த்தர் சொன்னாரா, ದೇವರು ಹೇಳಿದರಂತೆ, இந்த ஆவியை ஓட்டாதானாராம். ಈ ಆತ್ಮನು ಓಡಿಸಬೇಡ ಅಂತ. இவளை ஓட்டிட்டா ಇವರನ್ನು ಓಡಿಸಿದರೆ இனி கோயிலுக்கே வர மாட்டான், ಇವಳು ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ, என்னை ஆராதிக்கவும் மாட்டான். ನಾನು ಆರಾಧಿಸುವುದೇ அந்த ಇಲ್ಲ. குடும்பத்தை கொஞ்ச நாளைக்குள்ள பாழாக்கிடுவான். ಆ ಕುಟುಂಬವನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸದಲ್ಲಿ ಹಾಳು ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ. கொஞ்ச நாள் அந்த ஆவியை ஓட்டாதான்ட்டான். ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಆತ್ಮನ ಓಡಿಸಬೇಡ ಅಂತ. அந்த ஆவி பயந்துக்கிட்டு தான் குடும்பத்தை சரிப்படுத்தினுக்கிறான். ಆ ಆತ್ಮಕ್ಕೆ ಸೈತಾನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಕುಟುಂಬ ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. எப்படி இருக்குது, பிசாசுக்கிறது நல்லது, இல்லாதக்கிறது நல்லதாக்குது. ಸೈತಾನ್ ಇರುವುದು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. ஆகையால தேவ பிள்ளைகளே, ಆದರೆ ದೇವರ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
ದೇವರು ಸ್ತೋತ್ರ இனி ಮಾಡುತ್ತೇನೆ. ஏராளமான சத்தியம் இருக்கிறது. ಇನ್ನು ಅನೇಕ ಸತ್ಯಗಳಿದೆ. 25 வாசிக்கிறீங்களா ஆதியாக புஸ்தகம்? ಆದಿಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದಿ, அங்க வார்த்தை பாருங்க. ಅಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿರಿ. ஒரு பெண்ணு தாவீதுக்கு பலவிதமான உதவிகளை செய்ய ஆரம்பித்தா. ಒಂದು ಸ್ತ್ರೀ ದಾವೀದನಿಗೆ ಅನೇಕ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾಳೆ. அப்போ ಆಗ அவ என்ன சொல்றா? ಅವಳೇನು ಹೇಳುತ್ತಾಳೆ? ஸ்திரியே உனக்கு என்ன வேணும்? ಸ್ತ್ರೀಯೇ ನಿನಗೇನು ಬೇಕು? ஐயா, ಅಯ್ಯ, ஒரு நாள் வரும்போது ಒಂದು ದಿವಸ ಬರುವಾಗ நீ ராஜாவா போற, ನೀನು ರಾಜನ ಆಗುತ್ತೀಯಾ, அப்ப நீ என்ன மறக்க கூடாது. ಆಗ ನೀವು ನನ್ನನ್ನು ಮರೆಯಬಾರದು. அவ்வளோ பெரிய கணக்கு போட்டுக்கிற பாருங்க. ಯಾವ ರೀತಿ ಲೆಕ್ಕ ಹಾಕುತ್ತಿದ್ದಾಳೆ ನೋಡಿ. இந்த மனுஷன் எதிர்காலத்தை ராஜா ஆவறான்னு அவளுக்கு எப்படி தெரியும்? ಈ ಮನುಷ್ಯನ ಎದುರುಗಾಲದಲ್ಲಿ ರಾಜನಾಗುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಯಾಕೆ ಗೊತ್ತ ಅವಳಿಗೆ? அவ சொல்றா, ಅವಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, அந்த நாள்ல என்ன மறக்க கூடாதுப்பா. ಆ ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಮರೆಯಬೇಡಿ. அப்பொழுதும் மறக்காதபடிக்கு ಆಗ ಮರೆಯದಂತೆ அவள் அரண்மனைக்கு கூப்பிட்டு கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்ற. ಅವಳ ಅರಮನೆಗೆ ಕರೆತಂದೆಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஆகியால தேவப்படி ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು, மனுஷனே மறக்கவில்லை என்று சொன்னா தெய்வம் மறந்துடுவாரா? ಮನುಷ್ಯನೇ ಮರೆಯಲಿಲ್ಲವೆಂದರೆ ದೇವರು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರಾ? இல்லவே இல்லை. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. எப்பொழுதுமே அவர் மறக்க மாட்டார். ಯಾವಾಗಲೂ ಮರೆಯುವುದಿಲ್ಲ, எப்பொழுதுமே வெறுக்க மாட்டார். ಅವು ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. நம்மளோட பாவம் தான் நம்மளை வெறுக்கிறது தவிர ನಮ್ಮ ಪಾಪ ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳುತ್ತದೆ. அவர் வெறுக்காத ஒரு தெய்வமா இருக்கிறார். அவர் மறந்து விடக்கூடாது. ಅವರು ತಳ್ಳದಂತಹ ದೇವರೆಂದು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. 40 என்ன சொல்கிறார்? ஆதியாகத்துல வாசிக்கும் போது ಆದಿಕಾಂಡ 40ನೇ ಅಧ್ಯಾಯ 40 செருசாலில 2 பேர் வரானுங்க. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಅವ್ರಿಗೆ 2 பேரும் சாப்பாடு ஆக்குறவங்க அரண்மனையில. ಅರಮನೆಯಲ್ಲಿ ಅವರಿಬ್ಬರು ಅಡಿಗೆ ಮಾಡುವವರು. 2 பேருக்கும் தூக்கு கொடுக்கணும்ட்டு உத்தரவாயி போயிடுச்சு. ಇಬ್ಬರಿಗೂ ಮರಣದಂಡನೆ ಕೊಡಬೇಕೆಂದು ತೀರ್ಪಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. 2 பேரும் யோசேப்பு கிட்ட போறாங்க. ಇಬ್ಬರು ಯೋಸೇಫನ ಹತ್ರ ಹೋಗುತ್ತಾರೆ. ஐயா, எங்களுக்கு தூக்கு கொடுக்க போறாரு, தீர்ப்புல நாங்க என்ன ஆகிறோம்? ಅಯ್ಯ, ನಮಗೆ ಮರಣದಿಂದ ತೀರ್ಪು ಬಂದಿದೆ, ಏನೋ பார்ப்பா, கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, 3 நாளைக்குள்ள உன்னை தூக்குல போட போறாங்க. 3 ದಿವಸದ ನಂತರ ನಿನ್ನ ಮರಣದಂಡನೆ 3 நாளைக்குள்ள உனக்கு பதவி கொடுக்க போறாரு. 3 ದಿವಸದ ನಂತರ ನಿನಗೆ ಪದವಿಯನ್ನು ಮತ್ತೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அதே போலவே ಅದೇ ರೀತಿ அப்போ உனக்கு பதவி கொடுக்கும் போது ಆಗ ಪದವಿ ನಿನಗೆ என்னை ಬರುವಾಗ பத்தி ராஜா கிட்ட சொல்லு, ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ರಾಜನಿಗೆ ಹೇಳು. ஆவட்டம்னு ஒத்துக்கணும். ಆಗಲಿ ಎಂದು அப்புறம் ಒಪ್ಪಿಕೊಂಡನು. அங்க போன உடனே ಅಲ್ಲಿ ಹೋದ ಮೇಲೆ அவன் சொன்ன மாதிரி 3 ஒருத்தனுக்கு தூக்காய் போயிடுச்சு. அவனுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. ಒಬ್ಬನಿಗೆ ನೇಣಾಯ್ತು, ಇನ್ನೊಬ್ಬನಿಗೆ ஆனா வேதம் சொல்றது மறந்தே போய்விட்டா. ವೇದ ಹೇಳ್ತದೆ ಅವನು ಮರೆತೇ கடைசி ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. காலத்தை இதே பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் இருக்காரா? கடைசி வருஷம் முடிச்சிடுறேன். ಕೊನೆಯದಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಇರುತ್ತಾರಲ್ಲೋ ಇವರ ಮಕ್ಕಳು. 2 திமோத்தி 3:2 வாசித்து பாருங்க. 2ನೇ ತಿಮೋಥಿ 3:2 கடைசி காலத்திலே ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ நன்றி அறியாதவர்களும் மனசாட்சி இல்லாதவர்களுமா தாய் தகப்பன் கீழ்ப்படியாதவர்கள் இருப்பார் என்று சொல்லிவிட்டார். ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲದಿಲ್ಲದವರು, ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದವರು. 2 திமோத்தி 3:2 சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிற இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் ಆದರೆ ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕಠಿಣ ಕಾಲವು ಬರುತ್ತದೆಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೋ. ಮನುಷ್ಯರು ಸ್ವಾರ್ಥ ಚಿಂತಕರು, ಹಣದಾಸೆ ಉಳ್ಳವರು, ಬಡಾಯಿ ಕೊಚ್ಚಿಕೊಳ್ಳುವವರು, ಆಂಕಾರಿಗಳು, ದೂಷಕರು, ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗದವರು, ಉಪಕಾರ ನೆನೆಸದವರು. உபகாரத்தை நினைக்காதவர்கள் இருப்பார்கள் கடைசி காலத்துல. எப்படியெனில் அவர் சொன்ன மனுஷர்கள் காரியங்களை பாருங்கள். தீர்க்கதரிசனம் சொன்ன காரியங்கள் இப்பொழுது 2000 வருஷத்துக்கு அப்பால் இப்போ நடக்குது. தீர்க்கதரிசனம் கடைசி காலம் இது. ಕೊನೆಯ ಕಾಲ ಇದು. 2000 ವರ್ಷಕ್ಕಿಂತ ಹೇಳಿದ ಪ್ರವಾದನೆ. எவ்வளவு நன்மை திருப்தி இல்ல மனுஷனுக்கு. ಎಷ್ಟು ಉಪಕಾರ ಮಾಡಿದ್ರು ಮನುಷ್ಯನಿಗೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳು கடைசி காலத்துல உபகாரத்தை நினைக்காதவர்கள் இருப்பார்களா? ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಉಪಕಾರವನ್ನು ನೆನೆಸದೆ ಇರುವವರು கடைசி காலத்துல சுயநல காலம் இருப்பார்களா? ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥ ಚಿಂತಕರು ಇರುತ್ತಾರಂತೆ. நண்பதியே, ಯಾಕೆ? கடைசி காலம் உலகத்துல கலியுகம் முடிவாகிறதா? ಕಲಿಯುಗ ಕೊನೆಯ ಆಗುವ ಸಮಯ ಬರುತ್ತಿದೆ. இந்த கலியுகம் முடிவாக்குறதுல ಈ ಕಲಿಯುಗ ಕೊನೆ ಆಗುವುದರೊಳಗೆ முடிவுல பயங்கரமாக நடக்க போகிறது காலங்கள். ಕೊನೆಯಲ್ಲಿ ಭಯಂಕರವಾಗಿ ನಡೆಯಲು ಹೋಗುತ್ತದೆ. அந்த கிறிஸ்து வரப்போகிறார். ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನು ಬರಲು ಹೋಗುತ್ತಾನೆ. ஆகையால தேவப்பிள்ளை அதெல்லாம் நான் சொல்ல எனக்கு சமயம் இல்லை, நேரம் இல்லை. ஆனால் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ಆದರೂ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அந்த கிறிஸ்து எங்கிருந்து வரான் என்று பார்த்தா, ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತಾನೆಂದರೆ இந்தியாவில இருந்து ஒரு பாகத்துல இருந்து வராத நான் பேர் சொல்ல மாட்டேன். ಇಂಡಿಯಾ ಭಾರತ ದೇಶದ ಒಂದು ಭಾಗದಿಂದ ಬರುತ್ತಾರೆ, ಹೆಸರು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அது கல்லா இருக்கிறது, ಅದು ಕಲ್ಲಾಗಿ ಇದೆ, அது உருவாகி வரப்போகிறதா? ಅದು ರೂಪವಾಗಿ ಬರುತ್ತದೆ. அதெல்லாம் ஓப்பனா பேச முடியாது. அந்த ஆவிங்க கிட்ட நான் பேசியிருக்கிறேன். ಆ ಆತ್ಮದ ಹತ್ರ ಅಯ್ಯ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, ಓಪನ್ ಆಗಿ ಹೇಳಲ್ಲ. கலியுகம் முடிவில் இருக்கிறதா? ಕಲಿಯುಗ ಕೊನೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತದಂತೆ. ஒரு பெரிய பக்தன் கிட்ட போய் ಒಂದು ದೊಡ್ಡ ಭಕ್ತನ ಹತ್ರ ಹೋಗಿ 2 பேர் சண்டை போட்டாங்க. ಇಬ್ಬರು ಜಗಳ ಮಾಡಿದ್ದಾರೆ.
ಮಾಡಿದ್ದಾರೆ. ஐயா என் நிலத்தை இவருக்கு வித்துட்டேன். ಅಯ್ಯ ನನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಇವರಿಗೆ ಮಾರಿಬಿಟ್ಟು அவர் வந்து சொல்றாரு, ಅವ್ರು ಬಂದು அந்த ಹೇಳುತ್ತಾರೆ, நிலத்துல கொத்தின உடனே வெறும் பொண்ணு தான் இருந்துச்சுன்னாரு. ಆ ನೆಲದಲ್ಲಿ ಅಗೆದ ಮೇಲೆ ಬರೀ ಬಂಗಾರವೇ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿ. ஆகையால வெறும் நிலத்தான் இவருக்கு நான் கொடுத்தனே தவிர அதுல இருக்கிற பொண்ணை நான் கொடுக்கவில்லை. ಬರೀ ನೆಲವನ್ನು ಕೊಟ್ಟನೆ ಹೊರತು ಅದರಲ್ಲಿ ಬಂಗಾರವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. ஆகையால ಆದ್ದರಿಂದ அந்த பொண்ணை வித்தவனுக்கு கொடுத்துறானாராம். ಆ ಬಂಗಾರವನ್ನು ಮಾರಿ ಇವನಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. அதுக்கு அவன் சொன்னானா, ಆದರೆ ಅವನೇ நிலத்தை வித்த பிறகு பொண்ணு கூட ஒண்ணு தான்ப்பா எடுத்துக்கோனாராம். ನೆಲವನ್ನು ಮಾರಿದ ಮೇಲೆ ಬಂಗಾರವು ನಿನ್ನದೆಯಪ್ಪ ತೆಗೆದುಕೋ ಅಂದರಂತೆ. இல்லப்பா பொண்ணு என்னதல்லப்பா, வெறும் நிலத்தான், இந்த பொண்ணு எடுத்துக்கோன்ட்டு கொடுத்தாராம். ಇದು ಬಂಗಾರ ನಿನ್ನದಪ್ಪ, ನೆಲ ಮಾತ್ರ ಜಾಗ ನನ್ನದು ಎಂಬುದಾಗಿ ಕೊಟ್ಟರು. அப்ப அந்த மகன் சொன்னாரா, ಆ ಮಹಾತ್ಮ ಹೇಳಿದ, இன்னொரு 10 நாள் விட்டு வாங்க, 2 பேரும். ಇಬ್ಬರು 10 ದಿವಸ ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ ಎಂದರು. 10 நாள் விட்டு போய் 10 ದಿವಸ ಬಿಟ್ಟು ಹೋದ್ವಿ. தலை கீழான சண்டை. ತಲೆ ಕೆಳಗೆ நான் வெறும் நிலத்தான் கொடுத்தேன், பொண்ணு என்னதுன்றான் அவன். ಅವನ್ ಬರೀ ನಾನು ಜಾಗವನ್ನು ಕೊಟ್ಟೆ, ಆದ್ರೆ ಬಂಗಾರ ನನ್ನದು ಅಂತನಂತೆ. தேய்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்ப எதுக்கு எது பார்த்தா, ಯಾವುದಕ್ಕೆ ಇದು ನೋಡಿದರೆ, ஐயா 10 நாளைக்கு முன்னே அப்படி திரும்பினானே, 10 நாளைக்கு முன்னே ஏன் இப்படி திரும்பினான்னு சொன்னா, 10 ದಿವಸ ಮೊದಲು ಹಾಗೆ ಹೇಳಿದ, ಆ ನಂತರ ಈಗ ಹೇಳುತ್ತಾನೆ. ಯಾಕೆ ನೋಡಿದರೆ, அது திரேத்தாயுகத்துல இருந்தது, ಅದು ತ್ರೇತಾ ಯುಗದಲ್ಲಿತ್ತು, இது கலியுகம். ಇದು ಕಲಿಯುಗವಾಗಿತ್ತು. கலியுகம் வர்றதுக்கு 10 நாள் இருந்துச்சு. ಕಲಿಯುಗ ಬರುವುದಕ್ಕೆ 10 ದಿವಸ அதான் 10 நாள் விட்டு பா, உங்க குணங்க எப்படி இருக்குதுன்னு பாக்குறேன் நான். ಆದ್ರಿಂದ 10 ದಿವಸ ಬಿಟ್ಟು ಬಾ, ನಿಮ್ಮ ಗುಣ ಹೇಗಿರ್ತದೆ ನೋಡೋಣ ಎಂದು ಹೇಳಿದ. அப்பொழுது என்ன சொன்னா, ಹಾಗೆಂದು ಯಾವಾಗ ಏನ್ ಹೇಳಿದೆ, இந்த பொண்ணு உன்னுத்தான்ப்பா, இந்த நிலமும் உன்னுத்தான். ಈ ಜಾಗವು ಬಂಗಾರವು ನಿನ್ನದೇ ಅಂತ ಹೇಳಿದೆ. இப்ப என்ன சொல்ற, ಈಗೇನು ಹೇಳುತ್ತೀಯ, பொண்ணு என்னது, நிலம் உன்னுதுன்ற. ಆ ಜಾಗ ಮಾತ್ರ ನಿನ್ನದು, ಅದರಲ್ಲಿರುವ ಬಂಗಾರ ನನ್ನದು. இந்த தகராறு ஏன் வந்துச்சுன்னா, ಈ ತಗರಲ್ಲಿ ಯಾಕೆ ಬಂದಿತ್ತು, கலியுகம் தொடங்கி 10 நாள் ஆச்சு, அவ்வளவுதான். கலியுகத்துல வந்த குணங்கள். ಕಲಿಯುಗ ಬಂದು 10 ದಿವಸವಾಯಿತು. 4வது யுகம் உலகத்துல நடக்கிறது. 4ನೇ ಯುಗ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. கடைசி யுகம் இது. ಕೊನೆಯ ಯುಗವಾಗಿದೆ. இந்த யுகத்துல கடைசி யுகமா இருக்கிறது. ಇದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕೊನೆಯ ಯುಗವಾಗಿದೆ. இந்த கடைசி யுகத்துல சபை எப்படி இருக்குமா, ಈ ಕೊನೆಯ ಯುಗದಲ್ಲಿ ಸಭೆ ಹೇಗಿರುತ್ತದಂತೆ, அன்பே காண்பேனோ, ಪ್ರೀತಿಯನ್ನು ನೋಡುತ್ತೇನೋ, விசுவாசத்தை காண்பேனோ, ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಣುತ್ತೇನೋ, பரிசுத்தத்தை காண்பேனோ. ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஏனென்றா கடைசி சபை. ಇದು ಕೊನೆಯ ಕಾಲದ 20 ಸಭೆ. வருஷம் 30 வருஷத்துக்கு முன்ன சபை நடத்திட்டானுங்க. 20-30 ವರ್ಷ ಮೊದಲು ಸಭೆ இப்ப ನಡೆಸಿದರು. சபையை அந்த அளவுல நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம். இது கலியுகம். ಇದು ಆ ರೀತಿ ಸಭೆ ನಡೆಸಲು ಕಷ್ಟ. ಯಾಕಂದ್ರೆ ಕಲಿಯುಗ. ஏன் தெரியுமா, ಯಾಕೆ ಗೊತ್ತಾ, பொறுக்கிற புள்ளையே லவ் லெட்டர் எழுதின்னு வருது. ಹುಟ್ಟುವ ಮಗುವೆ ಅವಾಗಿಲ್ಲದೆ ಪ್ರೀತಿಯ ಪತ್ರ ಬರೆಯುತ್ತದೆ. அந்த காலத்துல புள்ளைங்க ஆவ ஆவ ஆவம் கத்தமா பொறுக்கும் போது, ಆವಾಗ ಹುಟ್ಟುವಾಗ ಆ ವಾವ್ ಅಂತ ಹೇಳುತ್ತವಂತೆ. இப்ப பொறுக்கிற புள்ளைங்கெல்லாம் லவ் லெட்டர் வந்து லவ் லவ் லவ்னு சொல்றாங்க. ಈಗ ಹುಟ್ಟುವ ಮಕ್ಕಳು ಪ್ರೀತಿಯ ಪತ್ರವನ್ನು ಬರೆಯುತ್ತವೆ. எப்படி ஊழியத்தை செய்ய முடியும், ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. இனி வரக்கூடிய சபைகள், ಈಗ ಬರುವಂತಹ ಸಭೆ, இப்பொழுது இந்த சபைக்கு ஏராளமான 75 பாகம் மாம்சிகத்தில் இருக்கிறது. ಈಗ ಸಭೆ 75 ಭಾಗ, 25 பாகத்துல ஆவி உள்ள சபையா இருக்கிறது. 25 ಭಾಗ ಆತ್ಮಿಕ ಸಭೆಯಾಗಿದೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ இந்த சத்தியத்தை ஓயாதபடிக்கு கர்த்தர் பேசுறதுக்கு எப்படி, ನಿರಂತರವಾಗಿ ಸತ್ಯವನ್ನು ದೇವರು ಮಾತಾಡುವುದು ಯಾಕೆ. மாம்சிக சபையா மாறிச்சுன்னா பிசாசு கையில போயிடும் சபை. ಸಭೆ ಮಾಂಸಿಕವಾದರೆ ಸೈತಾನ ಕೈಲಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ஆகையால் ஆவிக்குரிய சபை, உங்களுக்கு நான் ஒரு தரிசனத்தை சொன்னாலே, வெறும் மணல் கொண்டாந்து மண்ணுங்களை உரப்புறான்ட்டு ಬರೀ மಣ್ಣನ್ನು ತಂದು ತಂದು ತುಂಬಿಸುತ್ತಿದ್ದಾನೆಂದು ಹೇಳಿ, சுமார கர்த்தர் கேட்டேன், என்ன சுவாமி இந்த மண்ணு கொண்டாந்து லாரியில போடுறாங்க, ಸ್ವಾಮಿ ಲಾರಿಯನ್ನು ಯಾಕೆ ತುಂಬುತ್ತಿದ್ದಾರೆ இந்த ಮಣ್ಣನ್ನು. சபையை மண்ணுக்குரியவரை மாத்த, உலகத்துக்குரியவரை மாத்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், அவருடைய எச்சரிக்கை கொடு என்று சொன்னார். ಈ ಸಭೆಯನ್ನು ಲೋಕದವನಾಗಿ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡು ಸಭೆಗೆ ಎಂದು ಹೇಳಿದರು. எச்சரிக்கையா இருந்ததுக்கு தெய்வப்பிள்ளை. ಎಚ್ಚರಿಕೆ ஆகையால கர்த்தர் ஒன்று விலக மாட்டார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು உன்னை ಬಿಡುವುದಿಲ್ಲ, கைவிட மாட்டார், ಕೈ உன்னை ಬಿಡುವುದಿಲ್ಲ, மறக்க மாட்டார். ಮರೆಯುವುದಿಲ್ಲ. அதனால பாவம் செய்யலாமே யோசிக்க வேண்டாம். ಅದರಿಂದ ಪಾಪ ಮಾಡೋಣ ಎಂದು ஏத்த மாதிரி ಯೋಚಿಸಬೇಡ. தேவனுக்கு உன் ஆவி ஆத்மா சரீரம் ஜீவ பலி அர்ப்பணித்து ನಿನ್ನ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ಜೀವ ಬಲಿಯಾಗಿ இன்னிலிருந்து ಕೊಟ್ಟುಬಿಡು. நீ சோர்ந்து போக கூடாது, ಇವತ್ತಿಂದ ಸೋತು ಕಲಂದು ಹೋಗಬಾರದು, ಹೋಗಕೂಡದು. ಬಳಲಿ ಹೋಗಬಾರದು. தாமதம் செய்தாலும் நான் உனக்கு செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். ತಪ್ಪು ಮಾಡಿದ ನಾನು ಮಾಡಿಕೊಡುವ ದೇವರೆಂದು ದೇವರು. ஏன் நான் தாமதம் செய்கிறேன், ಯಾಕೆ ನಿಧಾನ உனக்குள்ள ಮಾಡುತ್ತೇನೆ. இருக்கிற அபிசுவாசத்தினால தான், ನಿನ್ನಲ್ಲಿರುವ உனக்குள்ள இருக்கிற ಅಪನಂಬಿಕೆ, அசுத்தத்தினால தான், ನಿನ್ನಲ್ಲಿ ಅಶುದ್ಧತೆ உனக்குள்ள ಇದೆ. ஜெபக்கோருனால ನಿನ್ನಲ್ಲಿ தான் ಪ್ರಾರ್ಥನೆ தேவனாகிய நான் தாமதம் செய்கிறேன். ದೇವರಾದ ನಾನು ஆனாலும் ಇದಕ್ಕೆ நான் செய்து முடிக்கிற தேவன், ಆದರೂ ನಾನು நான் ಮಾಡಿ சத்திய பரனா இருக்கிறேன். ಸತ್ಯವಂತನಾಗಿ வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற, தாமதம் செய்தாலும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்கிறார். ನಿಧಾನ ಮಾಡಿದರೂ ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡಿಕೊಡುವ ದೇವರೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. பாதபடியில் விழுந்த சாஸ்தாங்கமா, ಅವರ ಪಾದಗಳು ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ பிடி. ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದು, உன் சூழ்நிலை என்னவா இருக்கிறது, ನಿನ್ನ ಸನ್ನಿವೇಶ ಏನಾಗಿದೆ மாத்த அவர் இடத்துல கேள், ಅದನ್ನು ನೋಡಿ ಅವರ ಹತ್ತಿರ ಕೇಳು. மாத்தி கொடுப்பார். ನಿನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. மாத்தாத வெளியே போகாதே, ನೀನು உனக்கு ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳ மாத்தி கொடுப்பார். அவர் பாதபடியில் விழுந்து விழு. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊ, உன் ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சூழ்நிலையை மாத்துகிற தேவன் இந்த உயிரோடு ನಿನ್ನ இருக்கிறார். ಸನ್ನಿವೇಶ ಮಾರ್ಪಡಿಸುವ ದೇವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. நேரம் ஆகிவிட்டது, ಸಮಯ இனி ஏராளமான சத்தியம் இருக்குது. ಇನ್ನು ಅನೇಕ ಸತ್ಯವಿದೆ. கடைசி காலத்துல இருக்கிறோம். அது ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. பவுல் சொல்கிறார், கடைசி காலம் கொடிய காலம்.
ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ ಕೊನೆಯ ಕಾಲ 10 ரூபாய் இருந்தா போதும் உன்னை கொலை செய்கிற காலம். 10 ರೂಪಾಯಿ ಇದ್ರೆ ಕೊಲೆ ಮಾಡುವ ಕಾಲ ಇದು. அண்ணனை வெட்டுறான், தம்பி தம்பியை வெட்டுறான், அண்ணன் ಅಣ್ಣ ತಮ್ಮನನ್ನು ತಮ್ಮ ಅಣ್ಣನನ್ನು மகன் தாயை வெட்டுறான், ಮಗ ತಾಯಿಯಂತ மகன் அப்பனை வெட்டுறான். ಮಗಳು ಅಪ್ಪನನ್ನು ಕತ್ತರಿಸ್ತಾಳೆ. பாத்தீங்களா உலகம் எப்படி ஆயிடுச்சு? ಲೋಕ ಯಾವ ರೀತಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು. பயங்கரமாயிடுச்சு. எங்க பாரு சாவு, ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಸಾವುಗಳು, எங்க பாரு பிழையும். ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಪ್ರಳಯಗಳು. இதெல்லாம் கடைசி காலம். ಇದು ಕೊನೆಯ ಕಾಲವಾಗಿದೆ. இப்படித்தான் தொடங்கி விட்டதா இப்பொழுது. ಈಗಲೇ ಆರಂಭವಾಗಿ நேரத்தில் என்ன செய்யணுமா? ಏನು ಮಾಡಬೇಕಂತೆ கர்த்தர் ஆவியானவர் சொல்ற ஜாக்கிரதை. ದೇವರಾತ್ಮ ಹೇಳುತ್ತಾನೆ, மனவாட்டியான திருச்சபையே ಮೊದಲಿಗೆ ஜாக்கிரதையாயிரு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொண்டு ಯಾವರು ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ அவர் ತಗ್ಗಿಸಿ பாதத்தில் பிடித்துக்கோ. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದು வீணான உன்னை நிந்தனை செய்வார்கள், ನಿನ್ನನ್ನು ವ್ಯರ್ಥ வீணாக உன்னை பகிக்குவார்கள், ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. வீணாக உன்னை குறை பேசுவார்கள். ಕೊರತೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. செவி சாய்க்காதே, ಕಿವಿ ಕೊಡಬೇಡ. வலது பக்கம் இடது பக்கம் சாயாதே. ಬಲಗಡೆ நீ ತಿರುಗಬೇಡ. எனக்கு முன்பாக வருதுனா ನನ್ನ ಮುಂದೆ உனக்கு ಬರುತ್ತಾರೆ. முன்பாக ஒருவராக நிற்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ನಿನ್ನ ಮುಂದೆ ಯಾರು ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அதெல்லாம் நேரமாகிவிட்டது. ಸಮಯ ಆಗುತ್ತಾ நம்ம யாரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು இன்னைக்கும் ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. பாதி சத்தியத்தை ஒன்னும் பாதி சத்தியம் நான் ஒன்றும் செய்ய முடியும். ಇನ್ನು ಅರ್ಧ ಸತ್ಯವಾಗಿದೆ, ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ.